வருத்தப்படாத தம்பி, என் வீட்டில் 4 ஓட்டு இருக்கு, ஒரு ஓட்டு நான் திமுக போட்டுறேன், மீதி 3 ஓட்டு உனக்கு தான், பயப்படாத, நீ வெண்டுட்டு வந்திருக்கேன். வாரிசு அரசியல் இருந்த இடத்துல ஒரு இளைஞர்களுக்கான வாய்ப்பு கொடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் தள்ளி கரிசோறு சாப்பிட்டு இருந்திருக்கும் போல. சட்டையை பிடிச்சி அம்மா ஓட்டு போடுங்கம்மா, நாம் தமிழ் கட்சின்னு வர்றேன், அதெல்லாம் இல்லை, ஓட்டு போடுங்கம்மான்னு சொன்னோம். சட்டையை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி இழுத்து, வாடா சண்டாளா, ஓட்டு கேட்டு போனே, எனக்கு தண்ணி வரல, இன்னும் நீ தானே இப்போ கேட்டு போனேன், அப்படின்னு உனக்கு தானே போட்டேன் உதயசூரியன் இல்ல, ஏன் தண்ணி வரல அப்படின்னு சட்டையை பிடிச்சி இழுத்து படாத பாடு படுத்தி கொடுத்து. கடைசி நாளில் திமுகவும் அதிமுகவும் ஒரு அரசியல் பண்ணும், காசு கொடுத்து. அந்த காசு கொடுக்குற படலத்தில் நீங்கள் காணாமல் இருக்கவே மாட்டேங்க. உங்களுக்காக உங்கள் வீட்லேயே போட மாட்டாங்க ஒரு நம்பி. அதை தாண்டி கரூர் சம்பவங்கள், இன்னும் பல சம்பவங்களுக்கு ஒரு மௌனம் மட்டுமே காமிக்கிறாரு. ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக நாம் இருக்கிறோம் அப்படின்ற பொறுப்பு சுத்தமாக விஜய் கிடையாது. பாமக வந்து மரம் வெட்டி போட்டு ஜாதி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி, அதே ஆப்போசிட் விசிகாவும் ஒரு சாதிய கட்சி. இப்படி தான் பொதுவான மக்கள் மத்தியில் இருக்கும். நாம் தமிழர் கட்சியோட பயணித்த பிறகு தான் இரண்டும் வன்னியர்கள் வந்து அவங்க சமூகத்துக்காக ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அண்ணன் திருமாவளவன் ஆதி தமிழர்களுக்காக ஒரு அரசியல் பண்ணுறாரு. 2 பேருக்குமான அநீதிகளை அவங்க உரிமைகளை கேட்கணும். இப்போ ஆடு மாடு மேய்ப்பது அரசு வேலை, இது அண்ணன் காணொலியை போய் சொன்னா, ஆடு மாடு மேய்க்காதான் எப்படி அரசு வேலையாக பண்ணுவாப்புல, என்ன இது ரொம்ப ஆபத்தான அரசியலாக இருக்கும் போலையே, ரொம்ப எல்லாம் போய் சொல்கிறாங்களா? ஏன்னா ஆமாம், அந்த காலகட்டத்தில் என்னென்னா வளர வளர சீமான் பேசுறதெல்லாம் போய் சாத்தியமற்றதுன்னு மாரிதாஸ் வீடியோ போட்டு இருப்பாப்படி, போட வச்சு எழுதிக்கிட்டே இருப்பாப்படி, இதெல்லாம் சாத்தியம் இல்லை. அவர் ஒரு பாண்டிய மாதிரி உட்காந்து எழுதி பேசிக்கிட்டு புதிய காதல் கவிதை எழுதி வச்சு நம்ம படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு கண்டக்டர்காரோடய பார்த்து அவள் டிக்கெட் விடுவார். சீமான் கட்சியா அப்படின்னு அப்படின்னு ஒரு தயக்கம். சீமான் கட்சினா ரொம்ப தீவிரவாத நினச்சி நம்ம பார்க்குறாங்க. இல்லை அப்படின்னேன். தம்பி நல்ல கட்சி தான், தைரியமாக சொல்லு சீமான் கட்சியில் இருக்கேன்னு. அதெல்லாம் திமுகக்காரன், நான் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன் 2016. தைரியமாக சொல்லுப்பா, அவர் பேசுகிற அரசு தான்ப்பா சரி, தைரியமாக எடுத்துட்டு புத்தகத்தில் போய் படி. எவங்க அப்பா திருவள்ளூர் போகிற வரைக்கும் இந்த பஸ்ஸில் ஆள் ஏறினா தான் உண்டு, கூட்டம்லாம் இருக்காது, மதிய வேலை அப்படின்னு சொன்னாங்க. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் அரியலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மதிப்புக்குரிய தம்பி புகழேந்தி அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. தொகுதி எப்படி இருக்கு? சிறப்பாக போயிட்டு இருக்கு. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வந்து ஒரு புதிய மாற்று சக்தியாக நம்ம களத்தில் இருக்கிறது மக்கள் வரவேற்கிறாங்க. பெரிய நம்பிக்கையை ஊட்டியது. ஆமாம், நம்பிக்கை ஊட்டி. வேலைகளை தொடங்கிட்டீங்களா? வேலைகளை தொடங்கிட்டோம். அறிவிச்சு கொஞ்ச நாட்களே நம்ம மற்ற வேலைகளையும் தொடங்கிட்டோம். கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்திப்பு, மக்கள் பிரச்சனைகளை முழுமையாக எடுக்கக்கூடியது, அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ 21 இப்போ பிப்ரவரி 21 மாநாட்டுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடியும் மாநாட்டுக்கான துண்டறிக்கை கொடுக்கின்ற பொழுதே நமக்கு வந்து மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்புகள் இருக்குது, திமுக அதிமுகவை தாண்டி மக்கள் நம்ம எவ்வளோ நம்புகிறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ஆழ்ந்து சொல்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. புரியுது. நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமையோடு ரொம்ப நெருக்கமாக பல ஆண்டுகளாக பயணிக்கிற ஒரு தம்பி, அது குறிப்பாக வந்து அண்ணன் சீமானோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தம்பி. உங்களுக்கு இப்போ இந்த தேர்தலில் அரியலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக உங்களை நிறுத்துவார் அண்ணன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, நான் எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக நான் நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கிறேன். இந்த 10 ஆண்டுகளில் எவ்வளோ வேலைகள் செஞ்சுருப்போம். அதாவது அண்ணன் சொன்னார், போஸ்டர் ஒட்டி, கொடி தூக்கி, பல பிரச்சனைகளை சந்திச்சு, இந்த மாதிரிலாம் வந்திருக்கும். இவ்வளோ இடைப்பட்டங்களில் நமக்கு தெரியும், திமுக ஆட்சி காலத்தில் இல்லாத போதே நாம் தமிழர் கட்சி எப்படி வளரவிடாமல் தொந்தரவுகள் செய்யும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கட்சியில் பயணித்த பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 10 ஆண்டுகளில் அவ்வளோ துன்பங்கள் அனுபவித்த பொழுதும், பல சிக்கல்கள் வந்த பொழுதும், ஒரு நாள் கூட நம்ம அந்த போஸ்டர் ஒட்டுறோமே, நமக்கு பொறுப்பு கொடுத்துருவாங்களா, கட்சியில் நமக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு நான் ஒரு நாள் கூட நினச்சதே இல்லை. கனவுலையும் நினச்சதே இல்லை. அதான் பெரிய ஆச்சரியமே. அண்ணன் கேட்கும்போது கூட இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படி இல்லை நிற்கணும் நில்லு அப்படின்போது பெரிய தயக்கம். அண்ணன் வந்து எப்படி கூப்பிட்டு கேட்டாங்க அவங்கள? இல்லைண்ணா, போன ஆண்டு ஆடி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 2 இல்லை 3 தேதி அந்த நாட்கள் தான் ஊர்லேருந்து வந்தேன். நான் வந்தோடனே அலுவலகத்துக்கு அன்றைக்கி அண்ணன் ஞாயிற்றுக்கிழமை, திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை அலுவலகத்துக்கு வந்தாங்க. அண்ணன் வந்தோடனே சரி மற்ற தயாரிப்புலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் பக்கத்தில் போய் நின்று பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கூப்பிட்டுச்சு, நீ நிற்கிறியா இல்லையா அப்படின்னாரு. எங்கே நிற்கிறியா இல்லைங்களா அப்படின்னு. இல்லைப்பா அரியலூரில் நில்லுப்பா, ஏன் நிற்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு. இல்லைண்ணா அது எனக்கு சரி வராது அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோடு இருந்தேன். நில்லுப்பா எல்லாம் சரியாக இருக்கும்,
நான் சரியாக வரணும், நீ நில்லு அப்படின்னாப்புல. நான் எனக்கு பெரிய தயக்கம் என்னன்னா, இப்படி ஒரு கேள்வி அண்ணங்கிட்டேருந்து வருது, அதாண்டி நம்ம இதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஒரு நாள் நம்ம வந்து நம்ம வேட்பாளராக நிற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சதில்லை? ஒரு பொழுதும் நிற்கல. அதான் சொல்கிறீங்களா, அந்த 10 ஆண்டுகள் எவ்வளோ நம்ம பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம் நாமக்கல். அதாவது சொல்ல போனோம்னா, இன்னைக்கு திருவள்ளூர் தொகுதி நம்ம கடந்துட்டு போக முடியாது. ஒரு நாள் இன்னைக்கு தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய செந்தில் அவர்கள், மதிப்புக்குரிய செந்தில் குமார் அண்ணன், ஆமாம், அண்ணனுடைய உதவியாளர், இன்னைக்கும் எனக்கு நான் அவருக்கு எல்லாரும் ஜீவாவை சொல்லுவாங்க. ட்ரெயின் விட்டு இறங்கினோடனே தோழர்ட்டு ஒரு தேநீர் கேட்பாரு, கேட்டதுக்கு பைக்குள்ள காசு இருக்கு, அந்த காசு செலவு பண்ணுறது இல்லை கட்சி காசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழல். 2019 நான் வாக்கு கேட்கும்போது நாங்கள் வந்து 1 மாதம் லீவ் போட்டோம் கம்பெனிக்கு. சரி, கம்பெனி லீவ் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 2019 நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நாம் தமிழர் சார்பில் போட்டியிடவங்களுக்கு திருவள்ளூரில் வாக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, கையில் 1 ரூபா கூட எங்கள்கிட்ட காசு கிடையாது. முக்கியமாக என்கிட்ட இல்லவே இல்லை. வேலையை 1 மாதம் நம்ம லீவ் போட்டோம், உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சம்பளம் பெண்டிங்கு, தனியார் நிறுவனங்கள் ஒன்று ஹோண்டா நிறுவனத்தில் சம்பளத்தை நிறுத்திட்டாங்க. இந்த 1 மாதங்களில் பெரிய அளவில் நமக்கு பொருளாதார தட்டுப்பாடுகள் இருக்குது. ஒரு நாள்லாம் சாப்பிடவே இல்லை. முத நாள் நைட்டு மத்தியானம் திருவள்ளூரில் போட்ட ஒரு லெமன் சாதம் நம்ம பரப்புரைக்கு போகும்போது இரவு நேரங்களில் சாப்பிடல. மறுநாள் காலைல அதே பட்னியோட காலையிலையும் சாப்பிடல. பரப்புரைன்னா கிளம்பிடணும், 10 நாள் பட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல அண்ணன் சொல்கிற மாதிரி கிளம்பி போயிட்டு இருந்தோம். ஒரு 3 மணி, மறுநாள் 3 மணி வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு சரியான நேரத்தில் கிடைக்கல. 3 மணிக்கு மேலே சாப்பிட்டோம். 3 மணிக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் பெரிய தலைவலி, என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாத்திரை வாங்க கூட நம்மக்கிட்ட ஒரு 3 ரூபா இல்லையே, 3 ரூபாய் இல்லையே அப்படின்னு வச்சுக்கும் பொழுது செந்தில் என்ன தலைமை நிலையத்தில் வர்றாரு. அந்த பொறுப்பாளர்களை அவர் நடந்துக்கிற விதமே வர மாதிரி இருக்கும். அண்ணன் போலவே பழகிட்டு இருப்பாங்க. வந்து வாங்க எல்லாரும் தேநீர் சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு தேநீர் கடையில், திருவிழாங்காடுக்கு பக்கத்தில் சரி ஊரில் தேநீர் சாப்பிட போகிறோம். தேநீர் குடிச்சிட்டோம், நல்லா இருக்குது. ஆனால் இன்னொரு தேநீர் கிடைக்குமான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறோம். அந்த யோசிக்கும் போது தான் நான் யோசிச்சேன், வேலைக்கு போயிருந்தால் சம்பளம் வந்திருக்கும், நம்ம 10-20 தேநீர் கூட குடிச்சிருக்கலாம். ஆனால் அதுலலாம் இல்லாத சுகம், இவ்வளோ உழைச்சி யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு தேநீர் வாங்கி கொடுக்குற அந்த இனிப்பு, அந்த சுவை இருக்கு இல்லையா, பிரமாதமாக இருக்குது அப்படின்னு. அந்த நிலை, அதை தாண்டியும் நமக்கு இன்னும் சொல்லப்படாத சிக்கல்கள்லாம் இருந்த பொழுதும் கூட 2019 வாக்கு கேட்டுட்டு நான் ஊருக்கு போகிறேன். திருவள்ளூரில் வீட்டு ஓனர் என்னை காலி பண்ண சொல்லிட்டாரு வீட்டை. ஏங்க என்ன காரணம் அப்படின்னா, அது வரைக்கும் நான் அரசியலில் வந்து போகிறது தெரியும், ஆனால் திருவள்ளூரில் நாம் தமிழர் சார்பாக நான் ஓட்டு கேட்டுட்டு இருக்கேன். நீ அரசியலில் இருக்க, நீ உங்கள் ஊரில் கேளு. ஆனால் அவர் அதிமுகக்காரரு. சரி, அதிமுகவில் நான் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், 20 ரூபா காசு கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி நீ போய் ஓட்டு கேட்டு போயிட்டு இருக்கா, உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டை காலி பண்ணிட்டாப்புல. நீ தங்கியிருந்த வீடு அதிமுகக்காரர் வீடு? ஆமாம், அவருடைய வீடு. இன்னைக்கு அந்த பாலம் ஏறக்கூடிய இடத்துல பக்கத்தில் இருக்கும். அந்த வீட்டையே காலி பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு சிக்கல். திரும்ப எனக்கு வேலை கிடச்சிருச்சு. திரும்ப வீடு நமக்கு சென்னையில் சொல்லவே வேணாம், நம்ம வீடு தடுறதே பெரிய சிரமமாக இருக்கும். அது திருவள்ளூர் பகுதிகளெலாம் தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குறவங்க 2000 ரூபானா 3000 ரூபா கூட கொடுத்து தங்கக்கூடிய அளவுக்கு வீடுகள் ரொம்ப டிமாண்ட். ஓகே, அந்த சூழலில் கூட நான் இது மாதிரி இவ்வளோ உழைக்கிறமே, கட்சி நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு ஒரு பொழுது நம்ம நினைச்சது. ஆனால் இவ்வளவு துன்பங்களையும் தாண்டி நம்ம கட்சிக்குள்ளே இருக்கணுன்றது, பயணிக்கணும், இந்த கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும், தமிழர்களுக்காக அந்த அரசியல் நாம் பேசி ஆகணுன்றதுக்கு முதல் காரணம் அண்ணன் சீமான் அவர்கள். அதை தாண்டி இந்த கள அரசியல் நமக்கு சொல்லிக் கொடுத்தது திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி. அது ஒரு பொழுதுமே நான் மறந்துடும் போக முடியாது, கடந்து போக முடியாது. ஏன்னா சொந்த தொகுதி இன்னைக்கு நான் அரியலூரில் வேட்பாளர் இருக்கேன். ஆனால் அரியலூரில் உறுப்பினராக இருக்கக்கூடிய நான், எனக்கு கள அரசியல் என்ன அரியலூர் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. புரியுது. வந்து நம்ம வேலை பார்க்க வந்த இடம் திருவள்ளூர். சென்னையில் திருவள்ளூர் தொகுதி தான் நமக்கு அந்த கள அரசியலை சொல்லி கொடுத்துச்சு. ரைட், ஓகே. இப்போ அண்ணன் சீமான் அவர்களோட தொடர்ந்து நீங்கள் பயணிக்கிறீங்க. உங்கள் மேலே, இந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி மேலே அண்ணன் சீமானுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு? அதுதான் இன்னும் பெரிய இதாக இருக்குது. நம்ம ஒருத்தர்கிட்ட நம்மக்கிட்ட நம்ம வேலை செய்கிறோம், நம்மக்கிட்ட ஒருத்தர் வேலை செய்கிறார் அப்படின்னா அவரை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாமா வேணாமா நமக்கே 1000 யோசனை விட்டுரும். ஆமாம், நம்பிக்கையானவனா அப்படின்னு. தேர்தல் களம்ன்றது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மடியில் கட்டின நெருப்பு தான். உங்களுக்கு தெரியும், திடீர்னு ஒரு சீட்டை கொடுக்குறோம், இவன் நின்று எதிர்கட்சியில் காசு வாங்கிட்டு ஓடிடுவானோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கும். அடுத்து கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு அந்த பரிசீலனை முடிஞ்சு வாபஸ் வாங்குறதுனால வாபஸ் வாங்கிட்டாலும் கட்சி வந்து பின்னடைஞ்சிடும். அவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. இப்போ அண்ணன் என்கிட்ட கேட்கும் பொழுது எனக்கு பல யோசனைகள் இருந்தது, பொருளாதாரத்தை தாண்டி பல யோசனைகள் இருந்தது. பக்கத்தில் சாரதின்னு இருக்காப்புல, அவர் இருந்தாப்புல, ரொம்ப தயங்கிட்டே இருந்தேன். அவர் டே நிற்கிறேன் இல்லை ஏதோ சொல்லுப்பா, கேட்குறாருல அண்ணன் ரொம்ப நேரமா அப்படின்னு. சாரதி உங்களை மிரட்டுறாரு? ஆமாம், இல்லை கொஞ்சம் ஆக்ரோஷமாக கேட்குறாப்புல, சொல்கிறா சட்டுன்னு. ஏன்னா அண்ணன் ஒரு முறை கேட்கல, 2 முறை கேட்கல, கேட்டுட்டு இருக்காப்புல. ஏன் நிற்க மாட்டேன், என்ன கேள்வி கேட்டுருக்காப்புல. நான் தயங்கிட்டு அப்படியே கையை கட்டிட்டு இல்லைண்ணே சரி வராது அப்படின்னு, நில்லுப்பா சொல்கிறேன் அப்படின்னு இப்படி திரும்பி இப்படி சொன்னாப்புல. சாரதி என்ன டே விற்கிறேன்னு நினைக்கணும்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோட
சரி அண்ணன் ஒரு முறை ஒன்று சொல்கிறாருன்னா ஒரு முறை யோசிச்சதாக இருக்காது. பல முறை சிந்திக்கப்பட்டு அது பல ஆலோசனைக்கு பிறகு தான் வரும். அவரே பல முறை ஆலோசனை பண்ணி இது சரியாக இருக்குமான்னு அண்ணன் ஒரு முடிவு எடுத்தால் சரியாக தான் இருக்கும். அந்த பட்சத்துலாம் இப்போ இருக்குது. இன்றைக்கி கட்சி விட்டு பலர் உச்ச நட்சத்திரமாக இருந்தவங்களாம் கூட கட்சியில் மேடையில் பேசினவங்க கூட கட்சி விட்டு வெளியே போகும்போது அண்ணனை பலர் விமர்சிச்சிருக்கிறாங்க. சரி, அண்ணன் போகிற பாதை சரியில்லை, ஒரு சிறந்த பேச்சாளர்களை சிறந்த ஆளுமையில் விடுறாரு, கட்சிக்கு அப்புறம் கொண்டே போக முடியாது அப்படின்ற சூழல்லாம் சமூக வலைதளங்களை தாண்டி கட்சிக்காரங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க பேசி நான் கேட்டிருக்கேன். இவங்கெல்லாம் கட்சியை விட்டு நீக்கிறாங்க, அது அவங்க கட்சியை விட்டு போயிட்டாங்கன்னா கட்சியை நடத்தவே முடியாது, நடத்த முடியாது, கட்சிக்கு மதிப்பு இழந்து போயிடும், தவறு செய்யறாரு அப்படின்லாம் வந்து பேசிக்கிருக்காங்க. கட்சிக்காரங்களே நம்ம முன்னாடி பேசும்பொழுது நான் யோசிக்கிறது அப்படியே அமைதியாக கேட்டுட்டு இருக்கிறது. ஆனால் அதுக்கான பதில காலம் கொடுக்குது. இன்றைக்கு பலர் வெளியே போயிருந்தாலும் எனக்கான பதில காலம் கொடுக்குது. அப்போ தான் நான் எப்பொழுதும் யோசிப்பேன், அண்ணன் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா சரி. அது வந்து கொரோனா நேரங்களில் கட்சி சார்ந்த கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்திகள் வெளியேறும் போதெல்லாம் பல விமர்சனங்கள், கட்சி முடிஞ்சு கட்சியில் இருந்த 2 உச்ச நட்சத்திரங்கள் போயிட்டாங்க அப்படின்னு. நட்சத்திரம்னா நான் வானத்தில் இருக்க நட்சத்திரமா, அந்த நட்சத்திரம் போனால் அடுத்த நட்சத்திரம் வந்துட போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கொரோனா முடியறதுக்குள்ளேயே அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அவங்க போய் சேர்ந்த இடங்கள் என்ன அப்படின்னு முடிக்கும் போகும்போது எனக்கு ஓரளவு வந்துச்சு. சரி, அண்ணன் எடுக்கிற முடிவு சரியானது, ரொம்ப தீர்க்கமானது அப்படின்ற முடிவு எடுத்து அப்போ நான் யோசித்தேன், ஓகே அண்ணன் நம்மளை தேர்ந்தெடுத்துருக்காருன்னா இப்போ யாரோ ஒருத்தர் சொல்லி இது பண்ண மாட்டாங்க, ஒரு சிறந்த முடிவாக இருக்கும். சரி அண்ணன் சொல்லிட்டாரு, சாரதின வேறு ஒரு சத்தமாக வர கேட்குறாரு. நான் திரும்ப அப்படியே பொறுமையாக அண்ணன் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்கிறேன் நெல்லுப்பா அப்படின்றாப்புல. அவ்வளோதான், அதோட நம்ம நின்றுணும், களம் என்ன ஆனாலும் சரி திராவிட கட்சிகளை ஓட விட்டுறணும் அப்படின்னு. அது என்னென்னா அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆச்சுன்னா அன்னைக்கு அறிவித்து ஒரு வாரம் கழிச்சு அப்படியே கட்சிக்காரங்களும், நான் நேரடியாக எங்கள் வீடுகளில் சொல்ல, என் சொந்த ஊர்களில் சொல்ல, கட்சிக்காரங்களுக்கு செய்தி கடத்தப்படுது. அவங்க அப்படியே சொல்ல பக்கத்தில் உள்ளவங்களாம் கொஞ்சம் அச்சு போடுறாங்க, உனக்கு சீட்டு கொடுத்தாரா சிம்மா, காசு இல்லாமல் என்ன பண்ண போகிற, அவர்கிட்டயே காசு கிடையாது அப்படின்னு. போடா, அதிமுக வாயிலேருந்து வந்துருச்சு, கோடி கோடியாக வெளிநாட்டிலேருந்து சீமானுக்கு காசு வருதுன்னு சொன்னவங்க, அவர்கிட்ட காசு இல்லை, நீங்கள் எப்படி சமாளிக்க போறீங்கன்ற ஒரு அந்த இது இருந்து இல்லையா. அப்பயும் முடிவு பண்ணேன், சரி வெல்லுவதற்கான ஆயுத்தம் நமக்கு ஆயிடுச்சு, களத்தை இனி நம்ம சரியாக பயன்படுத்தணும். அண்ணன் கொடுத்துருக்கிற நம்பிக்கை அது இன்னும் கூடுதலாக போகணும். நம்ம விதையாக விடுகிறோம், நம்ம மரமாகிறோம், அதெல்லாம் காய்க்கிறோம், அதெல்லாம் அடுத்த கட்டம். கொடுத்துருக்கிற விதை மண்ணோடு போராடி நாம் வெளியே வரணும், வந்து நாம் மரமாகி காட்டணும், காய்க்கிறோம்ன்றலாம் அடுத்து. அண்ணன் நம்பிக்கையாக கொடுத்துட்டாங்க, சட்டமன்றத்தில் போகிறோம். அதுக்கு அறிவிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தொகுதி கொடுத்த சிக்கல் தான். தமிழ்நாட்டு பிரச்சனைலாம் அண்ணன் மண்டகளை போட்டு நைட்டு தூங்காமல் இருப்பார் அப்படின்னு சொல்லி வெளிப்பட்டுருக்கான். அவர் வேட்பாளர் அறிவிச்ச பிறகு நான் யோசிக்கிறேன், நம்ம தொகுதியில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, நம்ம ஊர் நம்ம பக்கத்தூர் அக்கத்தூர் பிரச்சனை தெரியும், ஒரு தொகுதி முழுக்கனா எனக்கு 90 ஊராட்சிகளுக்கு மேலே வருது. அப்போ ஒவ்வொரு ஊராட்சிகளுக்கும் தெரிஞ்சவங்களை அழைச்சி பேசி என்னென்ன சிக்கல் இருக்குன்னு வைக்கும்போது உண்மையிலே தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு. உண்மையில நான் இப்போ சமீபத்தில் கூட சொன்ன அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ அரியலூர் சட்டமன்ற தொகுதிங்கிறது ஒரு முக்கியமான சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியில் வந்து அதிமுக திமுக எல்லாம் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அங்கே வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அப்படின்னு நீங்கள் இந்த இளம் வயதில் அங்கே போய் நிற்கிற போது ஒரு அச்சம் வரலையா உங்களுக்கு? நமக்கு அச்சம் இருக்கிறது, அதை தாண்டி கட்சி கொடுக்குற நம்பிக்கை இருக்குது. கட்சி தமிழ் தேசியத்திற்கான கட்சி, தமிழர்களுக்கான அரசியல் பண்ணக்கூடும். நாம் இன்னைக்கு இந்த அரசியலை கொண்டு போகிறோம். இந்த காலத்தில் நாம் வீழ்த்தப்பட்டாலுமே நாம் முறமாக மண்ணில் கிடப்போம். நம் பின்னாடி வரவங்க இந்த அரசியலை முன்னெடுத்து போவதற்கான ஒரு வழிகாட்டியாக நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு தான். இப்போ கிராமங்களும் உங்களுக்கு தெரியும், அரசியல்னாவே ஏமாத்துக்காரம் பண்ணுறது, பணம் இருக்கிறவங்க பண்ணுறது அப்படின்னு. இப்போ எளிய பிள்ளைகள் நாங்கள் அண்ணன் பின்னாடி வந்தோம்னா பணம் இல்லாதவர்கள், இப்போ அண்ணனை பார்த்து மட்டுமே வரமாட்டாங்க. கிராமங்களில் இந்த தம்பி கட்சியில் போகிறான், சம்பாதிக்காட்டியும் சரியான பாதையில் தான் போகிறானா நம்பி 2 பேர் வரணும் இல்லையா. அந்த நம்பிக்கையை 4 பேருக்கு நம்ம விதைச்சிட்டோம்னா அரசியல் வெற்றி தோல்வி அது அடுத்த கட்டம். பெரும் அச்சங்கள் இருக்குது, இவங்க கோடி ரூபா கொடுப்பாங்க, அவங்க கோடி ரூபா போட்டு செலவு பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் அண்ணன் 2026 என்ன அரியலூரில் சட்டமன்ற வேட்பாளர் ஒரு சின்ன பையன் நிறுத்தும் பொழுது அவங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குன்னா, திமுகவில் பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வேட்பாளர் கொடுக்கல, அவர்கள் ஒரு இளம் வேட்பாளரை களம் இறக்குவதற்கு தயாராக இருக்கிறதா செய்தி. அதே போல் அதிமுகவில் இனி அதிமுக, ஏன்னா அதிமுக 3000 வாக்குகளில் போன முறை தோற்றுது, இந்த முறை அதிமுகவில் இல்லாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ஒரு இளைஞரை நிறுத்தணும், இந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது நாம் தமிழர் கட்சி ஒரு இளைஞரை நிறுத்தியிருக்கு. அப்போ அவங்களுக்கு போட்டியாக வந்து ஒரு வயதானவரையோ ஒரு மேம்பட்ட அரசியலாக நிறுத்தினா சின்ன பையன் அசிங்கப்படுத்துவான், கேள்வி கட்டுவான், பண்ணிருக்கிறது பூரா திருட்டு வேலை, கேள்வி கேட்டால் அவங்ககிட்ட அசிங்கப்படுறதை விட அரசியல் பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளம் வாலிபரை நிறுத்திட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அதற்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு போன ஒரு 10 நாளைக்கு முன்பாக நான் ஊரில் இருக்கும் கூட கேட்டாங்க, சரி எவ்வளோ செலவு பண்ணுவீங்க அப்படின்னு. நான் செலவு பண்ணுறது இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க, நாங்கள் ஒரு 50K எல்லா அப்படின்னு.
50 சி தம்பி அவ்வளோதான். வேட்பாளர் யாருங்க ஒன்று? 50K என்ன 50,000 சொல்ல போன போறீங்களா? சரி, சும்மா 50 எல்லுன்னா 50 லட்சமானு கேட்டேன். சரி, 50 சீனா என்ன தம்பி எள்ளுக்கு நம்ம 50 கோடி செலவு பண்ணுறது ஏற்பாடு பண்ணுறோம் தம்பி அப்படின்னு. எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு. என்ன என்னாலதான் அப்படின்னு. யாரோ சின்ன பையன் நிறுத்த போறாங்களா? உங்க இதுல நிறுத்திட்டீங்க, சரி ஓகே, நீங்க எல்லாம் அரசியல் பண்றீங்க, போராடி இருப்பீங்க. எவனோ எங்கேயோ யாரோட பிள்ளையோ எவனோ வந்து நிற்க போறாங்க, இளைஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறனால இப்போ எங்களுக்குலாம் நாங்கள் கொடி பிடிச்சிட்டு போனோம். நாங்களாம் கனவு கண்டோம், ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கொடுக்க மாட்டாங்களா, ஒரு கவுன்சிலர் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. சரி, ஏன் வருத்தப்படா தம்பி, என் வீட்டுல 4 ஓட்டு இருக்கு, ஒரு ஓட்டு நான் திமுக போட்டுறேன், மீதி 3 ஓட்டு உனக்கு தான், பயப்படாத, நீ வெண்டுட்டு வந்துருங்க அப்படின்னு. சரி சரி. இத்தனைக்கும் அவங்க மாவட்ட திமுகவோட ரொம்ப நெருக்கிய வட்டாரங்கள் உள்ளவங்க. அவங்க சொல்றாங்க திமுகவுக்கு இந்த நிலைக்கு வந்துருச்சு. சரி. ஏன்னா ஒரு வாரிசு அரசியல் இருந்த இடத்துல இப்ப ஒரு இளைஞர்களுக்கான வாய்ப்பு கொடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் தள்ளி கொண்டு எந்த பின்புலமும் இல்லாத, ஒரு பெரிய பணபலம் இல்லாத, முன்னாடி வந்து பெரிய அரசியல் பின்புலம்லாம் எதுவுமே இல்லாத ஒருத்தரை வந்து சர்வசாதாரணமா சீமான் வேட்பாளரை நிறுத்தியிருக்காரு அப்படின்னு சொன்னா உறுதியாக வந்து கிராமப்புறங்கள் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து யோசிப்பாங்க. இப்போ இதை வந்து அதிமுககாரனு திமுககாரனு யோசிக்கிறான். ஆமாம், இப்போ யோசிக்கிறாங்க. பணத்தை நம்ம வேணாலும் செலவு பண்ணிடுவோம்ப்பா, யாராவது அவனுக்கு ஆப்போசிட்ல யாராவது ஒருத்தர் நிறுத்துங்கப்பா, நம்மளை அசிங்கப்படுத்தி போயிடுவாங்க அப்படின்னா அந்த அச்சத்துக்கு வந்துட்டாங்க. அது புரியுது. இப்போ நீங்கள் இந்த தேர்தல் களத்தில் உங்களுடைய வெற்றி வாக்குறுதியா இந்த மக்களுக்கு, அரியலூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நீங்கள் எதை கொடுக்க போறீங்க? ஆனால் வென்ற உடனே ஒட்டுமொத்தமாக எனக்கு இருக்கக்கூடிய 90 ஊராட்சிகளுக்கும் தரமான சாலைகளை நான் கொடுக்கணும். நான் இந்த 90 ஊராட்சிகளில் அழைச்சி ஒவ்வொருத்தரும் நான் கேட்கும் பொழுதும் எங்கள் ஊரில் ரோடு சரியில்லை, தண்ணி சரியா இல்லை, தண்ணி அதை அடுத்தடுத்து வரும், எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு பிரச்சனை வருது, உடனே மருத்துவமனைக்கு போகணும்னா நான் மருத்துவமனைக்கு போகிற வரைக்கும் உயிரோடு இருக்கணும். அதுக்கு தரமான சாலை இருந்தால் நான் மருத்துவமனையில் போய் சேர்க்கப்படுவேன். ஏன்னா அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் அரியலூருடைய மாவட்ட மருத்துவமனைன்னு இப்போ திறந்துருக்குறாங்க. சரி, சரியான மருத்துவர்கள் இல்லை. இங்கே சின்னதாக காயம்னு கொஞ்சம் அதிகமாக ரத்தம் வந்தாலுமே தஞ்சாவூர் எழுதி கொடுத்துருவாங்க, தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு போங்க அப்படின்னு. மருத்துவமனை புதுசாக கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் மருத்துவமனையில் ஆள் பற்றாக்குறைகள் இருக்குது, அங்கே சரியாக பார்ப்பதில்லை. இப்போ அந்த அறகுறையாக இருக்கிற மருத்துவமனைக்கு போகணும்னா கூட சாலை வசதி இல்லை. பெருநகரங்களில் அரியலூர் பக்கத்தில் வீணாக கட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் ஒரு தரமான சாலையை போட்டு வச்சுருப்பாங்க. கிராமங்கள் தான் அதிகம் சட்டமன்ற தொகுதி. சரி, அப்போ முதற்கட்டமாக நான் போன உடனே, வென்ற உடனே, சட்டமன்றத்தில் சண்டை போட்டாவது எனக்கு தரமான சாலைகளை முதல்ல கொடுங்க. அதன் பிறகு தூய குடிநீர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர். இப்போ இருக்கிற நிலைக்கு நமக்கு தூய குடிநீர்லாம் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம யதார்த்தத்தையும் பார்க்கணும். யதார்த்தத்தை பார்க்கும்போது நமக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரே இப்போதைக்கு கொடுக்க முடியும். கொள்ளிடத்திலிருந்து நான் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரணும்னாலும் அதுக்கு காலதாமதமாகும். அதை விட்டுட்டு போர்க்கால அடிப்படையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை முதல்ல ஒரு மாதங்குள்ள சரி செய்யப்பட்டு என் மக்களுக்கு செய்யணும். அடுத்த கட்டமாக இந்த மாவட்ட மருத்துவமனையை சீர் செய்யணும். அதன் பிறகு அரியலூர் மாவட்டம் அப்படின்னாவே அதில் பாதி வந்து ஜெயங்கொண்டம். அரியலூர் சட்டமன்ற தொகுதி எப்படி அமையுதுன்னா பாதி நெற்களஞ்சியம் போலவும், தஞ்சாவூர் ஒட்டி இருக்கிறது வந்து ஒரு சோலை பூமி போல இருக்கும், பாதி வந்து சோமாலியா மாதிரி இருக்கும், இங்கே பாலைவனம் மாதிரி தான் இருக்கும். ஓஹோ. ஏன்னா அங்கே வந்து நஞ்சை புஞ்சை ரெண்டுமே. ஏன்னா அது அப்படி இருந்த பகுதிகள் இல்லை, அது அப்படி இருந்த பகுதிகளே கிடையாது. இதற்கு முன்பாக 2 போகம் விளைஞ்ச ஒரு பகுதி. இந்த பக்கம் தஞ்சையை ஒட்டிய பகுதியெல்லாம் 3 போகம் விளைஞ்ச பகுதி இப்போ 2 போகம் விளையுது. அரியலூருடைய வடக்கு பகுதிகளில் சுண்ணாம்பு கற்கள் அதிகம் எடுக்கிறனால மண்ணு மாடா போச்சு. 1975 அரசு வந்து சுண்ணாம்பு கற்கள் எடுக்கிறோம், சிமெண்ட் கம்பெனி தொடங்கினாங்க. அன்னிலேருந்து தண்ணி மாசற்று போச்சு, சுவாசிப்பதற்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கு, விவசாயம் பொழிச்சு போச்சு. இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா விவசாயம் விளையிலன்னு ஒற்றை பயிர் பருத்தி முறைக்கு வந்துட்டாங்க, பணப்பயிருக்கு வந்துட்டாங்க. இப்ப பணப்பயிர் பருத்தி இதுக்கு வந்துட்டாங்க. இப்போ சோளமும் சரியா விளையிலன்னு பருத்திக்கு வந்துட்டாங்க. பருத்திக்கு தண்ணி கம்மியா இருக்கும், அதனால போடுறோம்னு. ஏன்னா என் மக்களுக்கு தெரியல, 2ஆம் உலக பொருளை வெடிக்காத குண்டுகளை மருந்தா கொண்டு வந்து உங்கள்கிட்ட வித்து மணலாக்கிட்டு இருக்கான், ரொம்ப மோசமாக்கிட்டு இருக்கான், அந்த நிலையில நீங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு புரியல. இப்ப இந்த ஆட்சி அதிகாரம் நான் தனி மனிதனா நான் சொல்லும் பொழுது இது வந்து ஏற்க மாட்டாங்க. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்றத தீர்க்க முடியும். இந்த கொள்ளிடம் ஆற்றிலிருந்து அரியலூருடைய தொகுதியுடைய வடக்கு பகுதிகளுக்கு ஆழ்துளை அந்த கிணறு ராட்சச குழாயின் மூலம் தண்ணீர் கொண்டு போய் அங்கு உள்ள ஏரி குளம் குட்டைகளை நம்ம தொகுதி முழுக்க உள்ளதை சீரமைச்சிட்டாவே 2 போகம் விளையிறதுக்காக நான் ஏற்பாடுகளை செய்திட முடியும். புரியுது. அது அடுத்த கட்டம். இந்த சுண்ணாம்பு கற்களுக்கு முற்று முழுதுமாக நம்ம தடை வச்சு ஆகணும். கல்குவாரிகள்லாம் தோன்றாங்க. முன்னெல்லாம் 60 அடியில் 40 அடியில் கிடைச்ச தண்ணீர் இன்னைக்கு 100 அடி 150 அடிகளுக்கு போயிடுச்சு தண்ணி. சரி, அப்படி எடுக்கக்கூடிய தண்ணிகளும் உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. உப்புத்தன்மை 700 நம்ம சொல்கிறாங்க, ஆனால் அதிகபட்சம் 400 500 தான் இருக்கணும் அப்படின்றாங்க.
அதிகமாகவே இருக்குது, குடிக்க முடியல. ஒரு சில இடங்களில் தண்ணி குடிக்கிறோம், அந்த இனிப்பு சுவைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி குடித்த மாதிரி இருக்கும்ல, அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. புரியுது. அந்த நிலையில் ரொம்ப மோசமாக பின்தக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக இருக்குது. அதை இப்போ உள்ள அண்ணன் சொல்லக்கூடிய அரசியலுக்கு நாம் அதை சுற்றுப்புறமாக மாற்றணும். அது சுண்ணாம்பு எடுப்பதற்கான ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு மாவட்டமாக மட்டும் அது இல்லை. அது கடல் சார்ந்து கடல் வத்திய பகுதி. அங்கே டைனோசர் வாழ்ந்துருக்கு இருந்திருக்குன்னு சொல்லி முட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அது மட்டுமே இல்லை, கடல்சார் உயிரினங்கள் அனைத்துமே அங்கே வாழ்ந்துருக்கு. அதுக்கான படிமங்கள் அங்கே இருக்குது. இதை உலக தரத்திற்கு இது ஆராய்ச்சி மையங்களுக்கு கொண்டு போகணும். உலக தரத்துக்கு இது மாற்றணும். இவ்வளோ படிமங்கள் இருக்குது, பாருங்கன்னு வெளிநாட்டவர்களை அழைச்சி கூட்டு பார்த்து இதை உலக தரத்திற்கு சுற்றுலாத்தலமாக மாற்றலாம். ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். ஆய்வுகள் மேற்கொள்ளலாம். இது பல திட்டங்கள் இருக்குது. புரியுது தம்பி. இப்போ நீங்கள் கிராமப்புறங்களுக்கு வாக்கு கேட்டு போகும்போது, நீங்கள் தான் வேட்பாளர் அப்படிங்கும்போது, கிராமப்புறங்கள் எல்லாம் வரவேற்பு எப்படி இருக்குது? வரவேற்புன்றதை விட ஆச்சரியம் அதிகமாக இருக்குது. யார் தம்பி நீ வேட்பாளரா? இங்கே வேட்பாளர் வரலையா? அந்தாம்மா வேட்பாளர் போட்டோ நீ நிற்கிறியாப்பா? எந்த காலேஜில் படிக்கணும்னு? காலேஜில் படிக்கணுமா? நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? ஒன்றையா நினைச்சிருக்காப்புல? நம்ப முடியப்பா. உங்களுக்குலாம் சீட்டு கொடுப்பாங்களா? சின்ன பையன்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்க பாரு அப்படி. அந்த ஆச்சரியம் கிராமங்களில் உங்களுக்கு தெரியுமா பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஆச்சரியம். அதை தாண்டி அரியலூரில் இப்போ மாநாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு இடத்துக்கு வீட்டுக்காக போகும்போது 2 பேர் போனோம். நானே என் தம்பி 2 பேர் போனோம். எங்கள் ஊருக்காரங்க கட்சிக்காரங்களாம் அடுத்த வீடுகளில் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி சட்டையை பிடிச்சிச்சு, வெள்ளை சட்டையை, கரிசோறு சாப்பிட்டு விட்டுருந்துருக்கும் போல. சட்டையை பிடிச்சி, அம்மா ஓட்டு போடுங்கம்மா, நாம் தமிழ் கட்சியிருந்து வர்றேன், அதெல்லாம் இல்லை ஓட்டு போடுங்கம்மான்னு சொன்னோம். சட்டையை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இழுத்து, வாடா சண்டாளா, ஓட்டு கேட்டு போனியே, எனக்கு தண்ணி வரல இன்னும், நீ தானே இப்போ கேட்டு போனேன் அப்படின்னு, உனக்கு தானே போட்டேன் உதயசூரியன் இல்லை, ஏன் தண்ணி வரல அப்படின்னு சட்டையை பிடிச்சி இழுத்து படாத பாடுபடுத்தி ஒரு பெரிய கலவரமே ஆயிரும். கொஞ்ச நேரம் திரும்பி பார்த்தா வந்த 2 தம்பி 2 பேரும் தள்ளி நிற்கிறான் பாட்டுல. அதுவும் இருட்டு நேரம், மாலை ஒரு 8-8:30 மணி இருக்கும். பாட்டி சத்தம் போடுது, அம்மா அம்மா வடிவேல் சொல்லுவாங்க இல்லையா காமெடியில, அது ஏன் தண்ணி இல்லை அது வேற தண்ணின்ற மாதிரி. அம்மா அம்மா நான் நாம் தமிழர் கட்சி விவசாய கட்சின்னு கொஞ்சம் புரியுது அவங்களுக்கு. விவசாய கட்சின்னு நான் நீங்கள் சொன்ன வேட்பாளர் இல்லை, அந்த எம்எல்ஏ நீங்கள் பார்த்தது உண்டா பண்ண? யார் பார்த்தா? இந்த மாதிரி ஒன்றை மாதிரி ஒருத்தவங்க சீட்டு கொடுத்தா ஓட்டு போடணும்னா அது வரும்னா ஓட்டு போட்ட நம்பி என் ஊருக்கு தண்ணியே வரல தம்பி, 4 வருஷமாச்சு, குடிக்கிறது உப்பு தண்ணி, அதுவும் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி இழுத்து ஒரு ரகலையை பண்ணி அந்த அம்மா கிட்ட சொல்லி, இல்லைம்மா நான் விவசாய கட்சி வந்திருக்கேன், சீமான் கட்சி, இந்த மாதிரி ஓட்டு கேட்க வந்திருக்கேம்மா அப்படின்னு. விளையாடாதப்பா, நீ தான் வேட்பாளர். நான் தான்மா வேட்பாளர், நான் தான் நிற்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கம்மா அப்படின்னு. அப்படியே பார்த்தாங்க மேலே இங்கிலி 2 முறைக்கு 3 முறை பாட்டு, உனக்கா நீ ஓட்டு போட்டு நீ ஓடி போயிட்டுனா பண்ணேன், ஓடி போகிறோம் வீடு தேடி நான் வருவானாம்மா, நம்பர் இருக்கு ஃபோன் பண்ணுமான்னு சொல்லி அவங்கள்ட்ட புரிய வச்சு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அந்த நிலைக்கு அவ்வளோ கோபத்தோடு இருக்கிறாங்க மக்கள். பார்க்கும் பொழுது மக்கள் இப்போ ஒரு மாற்றத்துக்கான மனநிலையோடு இருக்கிறாங்களா? மாற்றத்திற்கான மனநிலையோடு உறுதியாக இருக்காங்க. இப்போ ஒரு சில இடங்கள்லாம் காசு 5000 கொடுத்துட்டாங்களே, 10,000 கொடுக்குறாங்களே, அந்த மனநிலை அவங்களுக்கு இல்லை. இப்போ அவங்க மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் ஊருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, 10,000 ரூபா காசு யாருக்கு வேணும், 10,000 ரூபா நல்லா சம்பாரிச்சிக்க முடியாதா? அந்த விதையை அண்ணன் சீமான் அவர்கள் விதைச்சிட்டாங்க எல்லா பக்கம். சரி, சீமான் ஒருத்தர் மேடையில் திட்டாருப்பா, எதுக்கு காசு, நம்ம பிரச்சனைகளை தீர்க்க முடியாத அரசுக்கு காசு மட்டுமே கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்க, இன்னும் 2000 3000 5000 வாங்கிக்கிட்டு தேர்தலில் 5 வருஷம் நம்மளை அலைய விடுவாங்க அப்படின்ற நிலை இருக்குது. பல இடங்களில் நாம் தமிழர் கட்சி நல்ல வரவேற்பு. நான் எதிர்பார்க்கலை, பலர் முத்தம் கொடுப்பதோ கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டதோ, உனக்காக தான் ஓட்டு, நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் காலைல கூட சாயங்காலம் கூட, அந்த ஏறி விட்டு 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகக்கூடியவங்களாம் பலர் சொல்கிறாங்க, உன்னை தப்ப ஓட்டு போடுவோம், சரி பயப்படாதீங்க அப்படி. சரி, இப்போ என்ன நமக்கு ஒரு கேள்வி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ களத்தில் ஒரு பெரிய தொந்தரவாக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை பிரிக்கிற ஒரு கட்சியாக விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் களத்தில் இறங்கியிருக்கு. அதனால் நாம் தமிழர் கட்சி சென்ற முறை வாங்கின வாக்கு வாங்காது, அது வீழ்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்னு ஊடகங்கள் எல்லாம் பேசுகிறாங்க. அந்த கணிப்புகள் எல்லாம் சொல்லுது. இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு அது வரவேற்பு எப்படி இருக்குது மக்கள் மத்தியில்? தாவேகாவினுடைய எதிர்ப்பு இருக்குதா உங்களுக்கு? இல்லை, கணிப்பு யார் வேணால் கணிச்சு போகலாம். நான் கூட யோசிப்பேன், நாளைக்கு அதிமுக வந்துடுமா, நாளைக்கு நம்மளே வந்துடுமா, இல்லை மற்ற அரசியல் புதுசாக வந்துடுமா அப்படின்னு. தாவேக்காவுடைய கட்சி தொடங்கப்பட்டதால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சரிவு அப்படின்னா அது இல்லை, கண்கூட நான் பார்த்தேன். நீங்கள் எனக்கு கருத்து கணிப்பு பண்ணவங்க எங்கே போய் பண்ணாங்கன்னு தெரியல, வீட்டில் உட்காந்து ஃபேஸ்புக்கில் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றிகளை தான் ஆட்சி பிடிக்க போகுது. 2024 கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறிடுச்சு. ஆனால் 2024 இளைஞர்கள் எத்தனை பேர் போய் நாடாளுமன்றத்துக்கு வாக்கு செலுத்தினாங்கன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா பாதி குறைவு. ஓஹோ, பலர் போய் கிராமங்கள் நோக்கி வாக்கு செலுத்தலை.
ஒரு நாளுக்கு எதுக்கு நம்ம போய் ஓட்டு போட்டு வரணும், அந்த மனநிலைக்கு போயிட்டாங்க. 2024 2021 இருந்த தாக்கம் 2024 இளைஞர்கள் மத்தியில் இல்லை. ஏன்னா 2021 தேர்தல் முடிஞ்ச பிறகுமே விஜயனுடைய ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தலைவர் கட்சி தொடங்க போறாரு அப்படின்னு. அதுக்கான ஆயுத்தமாக அவங்க போயிட்டாங்க. 2021 தேர்தல், அதாவது 2024 நாம் தமிழர் கட்சிக்கு விஜயனுடைய ரசிகர்கள் வாக்களிக்கலன்னு சொல்றீங்க. வாக்களிக்கல, வெளிப்படையாக தான். ஏன்னா சாட்சி நானே இருக்கேன். விஜயனுடைய ரசிகர்கள் யாரும் கிராமங்கள் நோக்கி வந்து வாக்கு செலுத்தல. அவங்க நானே இருக்கேன். என்ன மாப்பிள்ளை வந்திருப்பான், தம்பி வந்திருப்பான், ஒருத்தனும் வரலையே அப்படின்னா, ஒரு நாளைக்காக எதுக்கு வரணும் அப்படின்னு. அப்போ நாங்களாம் கட்சி தொடங்க போகிறோம் அப்படின்னு. விஜய் என்னைக்கடா கட்சி தொடங்கி என்னைக்கடா அரசியலுக்கு வந்து அப்படின்னா, இல்லை நாங்கள் தொடங்க போகிறோம். அப்போ அவங்க அரசல் புரசலாக சொல்லப்பட்டாலுமே 2024 இவர்கள் வாக்கு செலுத்தலை. விஜயனுடைய ரசிகர்களும் வாக்கு நமக்கு வரலை. தமிழ் தேசியத்தினுடைய வாக்கு, தமிழ் தேசிய உணர்வாளனுடைய வாக்கு, அதுவும் சட்டமன்றத்தை ஆளக்கூடிய வாக்கு இல்லை. அது நாடாளுமன்றத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாக்கு. அதில் வந்து நாம் 8% வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இடத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, அது வந்து தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி, அது அண்ணனுடைய உழைப்பு. அதை தாண்டி நம் முன்னோருடைய கனவு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அதுதான். அதனால் விஜய் ரசிகர்கள் நாங்கள் வந்து ஜெயிச்சிருவோம், ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னா நீங்கள் கனவு காணாதீங்க. கடைசி நாள் அரசியல்னு ஒன்று இருக்குது, கள அரசியல்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டையும் நீங்கள் தாண்டது ரொம்ப கஷ்டம். நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலங்களில் திமுக ஆட்சிகள் இருந்தாலுமே, அதன் பிறகு மற்ற அதிமுகவே இருந்தாலுமே, எதிர்கட்சியாக இருந்த பொழுது கூட திமுக நாம் தமிழர் கட்சியை வளர விடலை. இன்றைக்கு ஆளும் கட்சியாக திமுக இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் கட்சி தொடங்கியிருக்கீங்க. உங்கள் தலைவர் தனிப்பட்ட ஒரு காரணத்துக்காக கட்சி தொடங்கியிருக்கப்பட்டிருந்தாலும் உங்களை வளர விட மாட்டாங்கிறத தாண்டி கள அரசியல்னு ஒன்று இருக்குது. நீங்கள் மேலோட்டமாக ஃபேஸ்புக்கில் எழுதுறது அரசியல் இல்லை, ட்விட்டரில் எழுதுகிற அரசியல் இல்லை, ஒரு சின்ன இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறது அரசியல் இல்லை. கள அரசியல் வேறு. ரீல்ஸு போட்டுட்டாவே, பாட்டை போட்டு நடந்தாவே இது அரசியல் இல்லை. கடைசி நாளில் திமுகவும் அதிமுகவும் ஒரு அரசியல் பண்ணும், காசு கொடுத்து. அந்த காசு கொடுக்குற படலத்தில் நீங்கள் காணாமல் போயிருங்க, இருக்கவே மாட்டீங்க. உங்களுக்காக உங்கள் வீட்லேயே போட மாட்டாங்க ஓட்டு, இவரை நம்பி. அதை தாண்டி கரூர் சம்பவங்கள், இன்னும் பல சம்பவங்களுக்கு ஒரு மௌனம் மட்டுமே காமிக்கிறாரு. ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக நாம் இருக்கிறோம் அப்படின்ற பொறுப்பு சுத்தமாக விஜய் கிடையாது. நீங்கள் விஜயை நம்பி வாக்கு போட்டிங்கன்னா எப்படி ஐயா கமலுக்கு இருந்ததோ அதுபோல் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரமாக ஒரு காஞ்ச மட்டையோட மட்டையாக போய் நின்றுவீங்க. அதுதான் தேக்கப்பட்ட ஒரு மட்டை. காட்டாரே அடித்து போனாலும் போயிடும் மொத்தமாக. கடலில் போய் சேர்றது தான். அது ஒன்றுக்கு பயன் இல்லை. இது ஒரு பாலத்துக்காக நிற்க போகிற ஒரு கட்டை இல்லை. அது வந்து வேஸ்ட்டு தான். எனக்கு தெரிஞ்சு நடிகர் சூர்யா பரவாயில்ல, நடிகர் விஷால் பரவாயில்ல. அரசியல் மக்கள் பிரச்சனை, இப்போ அரசியல் தொடங்கிட்டீங்க, மக்களுக்கான பிரச்சனைகள் நான் குரல் கொடுக்குறேன்றீங்க. திரைத்துறையில் 1000 சிக்கல் இருக்கு. திரைத்துறையில் நீங்கள் உங்கள் சிக்கல்களை, உங்கள் திரைத்துறை பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காத நீங்கள், திரைத்துறையில் இருக்கும் பொழுது மக்கள் பிரச்சனை குறித்து பேசாத நீங்கள், உச்ச நட்சத்திரமாக இருந்த நீங்கள், இன்றைக்கி 200 கோடி ரூபா நான் சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டேன்னு தற்பெருமை பேசாதீங்க. 2016 என்ன உங்களுக்கு தெரியும், விஷால் ஆர்கே தேர்தலுக்கு போட்டி போகிறேன்னு ஒரு கொடி தூக்கிட்டு வந்தாப்புல. அவருக்கு இருக்கிறத துணிவு கூட உங்களுக்கு இல்லை. நான் அதுக்காக விஷாலை தூக்கி பேசணும் இல்லை, அந்த துணிவு குறித்து பேசுகிறேன். நடிகர் சூர்யாவோ அவருடைய தம்பி கார்த்திக் அவர்களோ அரசியல், திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும், மக்கள் பிரச்சனை அது தவறுன்ற பட்சத்தில் அவர்கள் குரல் கொடுப்பாங்க, மக்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. அப்படி எங்கேயாவது பேசியது உண்டா? மூஞ்சில் துணியை கட்டிட்டு போயிட்டேன் அனிதா வீட்டுக்கு போயிட்டேன் அருகில் இருக்கு அப்படின்றீங்க. நீங்கள் தான் அனிதா வீட்டுக்கு போகிறத நார்மலாகவே போடலாமே, ஏன் மூஞ்சில் துணி கட்டிட்டு போகிறீங்க? சரி போனீங்க, துணி கட்டு போனீங்க, துணி கட்டு எதுக்கு போகிறீங்க? மக்களுக்கு யாரும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு. அப்புறம் ஏன் ஃபோட்டோ எடுத்து அதை வெளியிட்டீங்க? ஏன் ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் வந்து ஒரு நல்லது செய்கிறேன், அது யாருக்கும் தெரியப்படாது, எனக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதுன்றவன். நான் ஒரு ஆளை வச்சு ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளங்களில் போட்டு பெருமை பேசிக்கிற அரசியல் இல்லையது. திட்டமிட்ட அரசியலே வந்தவொடனே ஆட்சியை பிடிச்சிடலாம், எல்லாருமே எம்ஜிஆர் இருக்கிற கனவை பேசிக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் நான் கேள்விப்பட்ட ஒரு புத்தகத்தில் படித்த ஞாபகம் இருக்குது. உளுந்தூர்பேட்டை தாண்டி போகும்பொழுது ஒரு முறை திரைப்பட வேலையாக போகும்போது நினைக்கிறேன், கார் பஞ்சரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நிற்கும் பொழுது ஒரு பாட்டி கடல மிட்டாய் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கடல மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு எம்ஜிஆருக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி 2வது முறையாக அந்த உளுந்தூர்பேட்டையை தாண்டி பயணிக்கும் பொழுது அந்த இடத்துல நிறுத்தி எம்ஜிஆர் அந்த பாட்டியை காணுமேன்னு தேடும்போது பாட்டி வரலை அப்படின்னு சொல்லி அதை பக்கத்தில் விசாரித்து அந்த அம்மாவுடைய வீட்டுக்கே எம்ஜிஆர் போய் இந்த கடலை மிட்டாய் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்க போகும்போது அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் கடை போடலன்னும்போது கையில் காசு கொடுத்துட்டு கடலை மிட்டாய் வாங்கி வந்ததாக நான் ஒரு சின்ன புத்தகத்தில் படித்த ஞாபகம் இருக்குது. அவர் எம்ஜிஆர் இருந்தாலும் மக்களுக்கு, அவர் திரைத்துறை இருந்தாலுமே சாமானிய மக்கள்களை எப்படி நடந்துக்கணும்ன்ற ஒரு சம்பவம் இருக்குது. இது உண்மையா பொய்யான்றதை தாண்டி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மக்கள் மீது, எளிய மக்கள் மீது அன்பை சொல்ற ஒரு கதை. திரையில தான் எப்படி இருந்தாரோ அதை 100 பேத்துக்கு செய்யல, ஒருத்தருக்கு செஞ்சாலும் செஞ்சாரு, அதனால அவர் எம்ஜிஆர். நீங்க எத்தனை பேர் செஞ்சீங்க? சொந்த கட்சிக்காரன், சொந்த ரசிகன் உங்களுக்காக பால் விஷயம் பண்ணுறான், உங்களுக்காக குடும்பத்தை தொலைச்சிட்டு கடனை வாங்கி திரையரங்களை வந்து கை தட்டுறான் போகிறான், அவன் கூப்பிட்டு வச்சு ஒரு ஃபோட்டோவுக்கு உங்களால் முடியல,
வீட்டுக்கு வெளியே அவர் வீட்டில் நாய் இருந்தால் அந்த நாயை கூட மதிப்பார். ஆனால் வெளியே இருக்கிற ரசிகர்களை மனுஷனாவே மதிக்க மாட்டார். நாயாக கூட மதிப்பதில்லை. அதான் இன்றைக்கி வீட்டு வாசல்னு ரீல்ஸ் போடுறாங்க. அது பெருமை. நான் விஜய் வீட்டு முன்னாடி வந்துட்டேன், அது பெருமை இல்லை. தலைவனுக்கு அது அழகல்ல. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நடிகராக இருந்தீங்க, சரி ஓகே. இப்போ ரசிகர் மன்றத்தை தாண்டி ஒரு கட்சியினுடைய தலைவராக வந்துட்டீங்க. மக்களை எல்லாரும் சமமாக பார்க்கணும். எந்த பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பாருங்கன்னா நீங்கள் யார்? நீங்கள் அனிதாவோட வீடு உங்கள் தொகுதியில் தான் இருக்கா? ஆமாம், என்னுடைய தொகுதி எல்லையில் வருது. அவங்க அனிதா குடும்பத்தில் மாவட்டம் என்னோட இதில் வருது. தொகுதி எல்லையில் வருது. அந்த பக்கம் போகுது. உங்கள் தொகுதியில் இல்லை, அவங்க ஓட்டு உங்களுக்கு இல்லை. இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து உங்களுடைய தொகுதியில் தான் அவர் வர்றாருன்னு நினைக்கிறேன். இப்போ அவருடைய சொந்த ஊர் அங்கனூர். அங்கெல்லாம் நீங்கள் வாக்கு கேட்டு போயிட்டீங்களா? இனிமே தான் போகணும். அதெல்லாம் வந்து வறட்சியினுடைய பகுதியில் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தண்ணீரை கொண்டு போய் கொள்ளிடத்துலேருந்து கொண்டு போய் செழிப்பாக மண்ணை அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் அந்த பகுதிகள் வருது. அந்த பகுதிக்கு கொண்டு போகணும். ஓஹோ. சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினராக எங்கள் அண்ணன் இருக்காரு திருமாவளவன். எத்தனை முறை தொகுதி வந்தாருன்னு பார்த்தா தெரியாது. 2014 எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கு. ஒரு நாடாளுமன்றத்தில் போட்டிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ என்னுடைய சொந்த ஊருக்கு வந்தார். அது எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஒரு பணியில் போட்டு ஒரு 6 டவுசரை போட்டு பார்த்துருந்தேன், யார் ஒரு பொண்ணு. அப்போ அவர் வந்து தலித்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அங்கே மட்டும் தான் வாக்கு சேகரிச்சுட்டு போவார். அப்போ எனக்கு தெரியும். நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன், அது வந்து ஒரு பறையர்களுக்கான கட்சி போல விசிகான்றது. பறையர்களுக்கான கட்சி ஓகே அப்படின்னு. ஆனால் அது பறையர்களுக்கான கட்சி இல்லை. அது அவர்களுக்கு சிக்கலுக்காக உருவாக்கப்பட்டது. தலித்து அப்படின்னு அவர் அந்த கோட்பாட்டுக்குள்ள வர்றாரு இல்லையா, ஆதி தமிழர்கள் இந்த அளவு நசுக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு, சாதியம்னா என்ன, இதையெல்லாம் தெளிவாக புரிய வைத்தது நாம் தமிழ் கட்சி அந்த சீமானவர்கள். திருமாவளவனை அன்னை என்று சொன்னால் நீ பறையனா அப்படின்னு, அம்மாண்டா நான் பறையன் தான், வச்சுக்கு போ. என்னப்ப சாதியில் நீ ஏன் பார்க்குற, இருந்துட்டு போ. அவர் எனக்கு அண்ணன், உனக்கு இல்லைன்னா போ. ஐயா ராமதாஸ் அவர்கள் எனக்கு ஐயா. இந்த 2 தான் அரியலூர் மாவட்டத்தில் காடு வெட்டி அரியலூர் மாவட்டத்தை சொந்தக்காரரு. அரியலூர் மாவட்டத்துக்கு திருமாவளவன் எதிர்புறமாக இருக்கக்கூடிய பிறந்த ஒரு மாவட்டம். நீங்கள் பாருங்க, பாமக வந்து மரம் வெட்ட ஒரு மரம் வெட்டி போட்டு ஜாதி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. அதே ஆப்போசிட்ல திருமாவளவன் விசிகாவும் ஒரு சாதிய கட்சி. இப்படி தான் பொதுவான மக்கள் மத்தியில் இருக்கும். நாம் தமிழர் கட்சியோட பயணித்த பிறகுதான் இது ரெண்டும் வன்னியர்கள் வந்து அவங்க சமூகத்துக்காக ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அண்ணன் திருமாவளவன் ஆதி தமிழர்களுக்காக ஒரு அரசியல் பண்ணுறாரு. 2 பேருக்குமான அநீதிகளை அவங்க உரிமைகளை கேட்கணும். ஆனால் அண்ணன் திருமாவளவன் செய்யக்கூடிய அரசியல் தவறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த காலகட்டங்களில் இப்போ நாம் கண்முன்னே பார்க்கும்போது கூட எத்தனை ஒடுக்குமுறைகளை அந்த மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அவங்க ஒரு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு போனால் ஆதிக்க சாதிகள் எந்த மனப்பான்மையோட அவன் திட்டுவான் அப்படின்றத நாம் கண் முன்னே பார்த்த பிறகு அண்ணன் சீமானவர்களுடைய அரசியல் நமக்கு உள்ளே வாங்கி புரிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் சமம் என்று நாம் கருதுகிறோம். இப்போ பொதுவாக வந்து ஆதி தமிழர்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தொகுதி அரியலூர் தொகுதி. அங்கே வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை எப்படி பார்க்குறாங்க? அவங்க வீட்டு பிள்ளைய தான் பார்க்குறாங்க. பாமக வந்து அது ஒரு சாதிய கட்சியாக பார்ப்பாங்க. அவங்க பொதுவான மக்கள் யாரும் பாமக தவறாக நினைக்க வேணாம். ஏன்னா அப்படி தான் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கு. சரிங்களா? திமுக சாதி கட்சியாக பார்க்காதது. கலைஞர் வந்து தமிழை வளர்த்தாரு, அதனால் தமிழுக்காக பாடுபட்ட கட்சி அப்படி உருட்டிடுவாங்க. அதிமுக வந்து ஜெயலலிதா கட்சி இல்லை, அவர் எம்ஜிஆர் நல்லா நடிச்சாரு, மக்களுக்கு நிறைய படத்துல நல்லது செஞ்சாரு. நல்லது செஞ்சாரு, மக்கள் நினைச்சிட்டாங்க படத்துல செஞ்சது பூரா ரியலா செஞ்சிருக்காரு போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அந்த கண்ணோட்டத்தில் போயிட்டாங்க. இவங்க எல்லாமே ஒரு அரசியல் கட்சியாக. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பார்க்கும்போது அப்படி பார்க்கறதில்ல. அவங்க ஒவ்வொருவரும் தன் வீட்டு பிள்ளை போல தான் இது பண்றாங்க. அதையும் இன்னைக்கு இவங்க வந்து எனக்கு வந்து ஆதி தமிழர் வசிக்கக்கூடிய பகுதியில் நான் வாக்கு கேட்கும் போது, வா தம்பி நம்ம பூச்சா வாங்க உட்காருங்க, சாப்பிட்டு போ சாமி, நம்ம வீடு தான் சாப்பிட்டு போங்க சாமின்ற அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, தண்ணி கொடுங்க சாமி, சாப்பிட்டு போங்க சாமி, உட்காருங்க. நான் சொல்லுவேன், சாமின்னு சொல்ல உன் மகன் பேரன், அவ்வளோதான். இந்த அரசியலை பக்கத்தில் இருக்கலாம் கூட ஒரு நிமிஷம் யோசிப்பான், என்னையா ஆதி தமிழருக்கு அப்படி மூஞ்சி. அப்படிலாம் நாம் தமிழர் கட்சியுடைய உறவுகள் இது இல்லை. நாம் தமிழர் கட்சி வருதே, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு திமுக அதிமுக வருவாங்க இல்லையா. இந்த சம்பவம் ஒரு வேலை நடந்தது. ஓட்டுக்கு நடத்து இந்த ஆதி தமிழர் வசிக்கூடிய பகுதியில் ஒரு அம்மா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தண்ணி குடிச்சு சாப்பிட்டு போ சாமி, இப்போ தான் முச்சக்கொட்டை குழம்பு வச்சேன் சாப்பிட்டு போகும்போது அவர் அப்படியே பார்க்குறாப்ல. ஒரு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர் அப்படியே பார்க்குறாரு, என்ன இந்த வீட்டுலலாம் அப்படின்னு. நீ போய் எப்படி வேணா பரப்பிக்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா நான் சாப்பிட்டு வந்துட்டேன், தண்ணி குடிச்சிட்டு போகிறேன், உன் பேரன் அது அந்த அம்மா சொல்லுது, ஜெயிச்சா என்னை வந்து நீ பார்த்துட்டு போனேன், வென்றா உன் பேரை வந்து உன் வீட்டில் சாப்பிட்டு போகிறேன், பேப்படாத உன் பேரை நிற்கிறேன்னு வாக்கு கேளு அப்படிங்கும்போது மக்கள் நாம் தமிழர் கட்சியே ஒரு சாதிய கட்சிகளாக பார்க்கல, தமிழர்களுக்கான கட்சியாக பார்க்குறாங்க. இந்த கட்சி வெல்லணும், சீமான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற பெரும் கனவு மக்கள் மத்தியில் இருக்கு. புரியுது. பணத்திற்கு விலை போகாத மக்கள் வந்து இன்னும் காத்திருக்கிறாங்க. அதற்கான நேரங்களை தேடிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ச்சியாக இன்னைக்கு வாக்கு செலுத்திக்கிட்டே இருக்கோம், என்னைக்கு வெல்லுவார் அப்படின்ற கேள்வி இல்லாமல் சீமானுன்னா சீமானுக்கு தான் ஓட்டு.
இப்போ இளைஞர்கள்லாம் கூட ஒரு சிலர் இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு ம் விஜயண்ணன் நம்பி சரி வராது, ம் சீமானன் அரசியல் தான் சரி அப்படின்னு பல இளைஞர்கள் அழைச்சி பேசி என்கிட்ட இந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி, அண்ணா நமக்கு தான் ஓட்டு, விஜய் கட்சி தான் இருக்கேன், இன்னும் ஒரு மாதத்துல தேர்தல் வரதுக்குள்ள நம்ம எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுவோம், விஜய் கட்சி பேர சொன்னால் எங்கள் வீட்லேயே காரி துப்புறாங்க, நாம் தமிழ் கட்சினா எங்களுக்கு பெருமையாக இருக்குது, தோத்துட்டோம் அது பிரச்சனை இல்லை, நாம் தமிழ் கட்சி தோத்துருக்கு 2 முறை அது பிரச்சனை இல்லை, ஆனால் சரியாக களத்தில் நிற்கிறாரு, தனிச்சு நிற்கிறாரு, எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்குறாரு, இப்பேற்பட்ட தலைவனை இப்போ நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா எப்பொழுதும் முடியாது, இந்த அரசியல் நாம் முன்னெடுப்பது சரின்னு பலர் நமக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அப்பயே நமக்கு புரிஞ்சிருச்சு இளைஞர்களுடைய பார்வை திரும்பவும் நம்ம பக்கம் திரும்பிடுச்சு. சரி, இன்னைக்கு சென்னையில் வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவை வந்து பொது பத்திரிகையாளர்கள் எல்லாம் அழைத்து இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்கு. அது என்ன ஆட்சி வரைவு? நான் இது 2016 இந்த ஆட்சி வரைவுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு நினைவு வருது. 2017-18 காலகட்டங்களில் நான் கட்சியின் அலுவலகத்துக்கு வர்றேன், வந்து பார்த்துட்டு போவோம் அலுவலகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகும்போது 2016 ஆட்சி வரைவு எனக்கு நல்லா நினைவு இருக்குது. இப்போ நான் வீட்டை காலி பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த காலத்தில் அந்த வீடில் தான் இருக்கேன். வீடியோலாம் அடிக்கடி பார்ப்பேன், இது என்ன மக்களரசு.com ஆட்சி வரையும் இது போடுறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கில் போய் உள்ளே உட்காந்து கட்சியினுடைய புத்தகத்தில் பார்க்குறேன், படிக்கிறேன், அப்படி கொஞ்சமாக தள்ளிக்கிட்டே போகிறேன், என்ன புத்தகம் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த விவசாயம் சார்ந்த கொள்கைகளை கொடுத்துருப்பா, ஆடு மாடு மேய்ப்பது அரசு வேலை, இது அண்ணன் காணொலியை பேசாப்புல, ஆடு மாடு மேய்க்காதான் எப்படி அரசு வேலையாக பண்ணுவாப்புல, என்னது இது ரொம்ப ஆபத்தான அரசியலாக இருக்கும் போலையே, ரொம்ப கருத்தில் சொல்ல போனால் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு அரசியலாக இருக்கும் போல, என்னடா இது எதுவும் உடலாறாங்களா பொய் சொல்கிறாங்களா, ஏன்னா ஆமாம் அந்த காலகட்டத்தில் என்னென்னா வளர வளர அண்ணன் பேசுறதுலாம் போய் சீமான் பேசுறதெல்லாம் போய் இது சாத்தியமற்றதுன்னு மாரிதாஸ் வீடியோ போட்டுட்டு இருப்பாப்படி, போட வச்சு எழுதிக்கிட்டே இருப்பாப்படி, இதெல்லாம் சாத்தியம் இல்லை, அவர் ஒரு பாண்டிய மாதிரி உட்காந்து எழுதி பேசிக்கிட்டே இருப்பாப்புல, இந்த ஆள் சொல்கிற நம்பர் தான் இவர் சொல்கிற நம்பர் தான் யோசனையும் இருக்கும், ஆதரவு நிலைமையில் இருந்தாலுமே யோசனையோடு இருக்கும். சரி, உள்ளே உட்காந்து நான் படிக்கும் பொழுது ஆடு மாடு மேய்ப்பது அரசு பணி ஆக்குவது நான் எப்படி, ஆடுகளை கொண்டு போய் அடைச்சி வச்சு நான் வணிகம் செய்வது எப்படி, இந்த ஆட்சி வரைவில் அந்த ஒரு பகுதியை மட்டுமே படிச்சுட்டு எனக்கு 3 நாள் தூக்கமே வரல. ஓஹோ. நண்பன்ட்ட உட்காந்து இன்னைக்கு கலைவான அப்புறம் ராஜ்குமார்னு ஒரு பையன், கலைவானு ஒரு பையன் கேட்டுக்கிட்டு இருந்தான். ராஜ்குமார்னு ஒருத்தன் கூப்பிட்டு வச்சு, டேய் நம்ம வீட்டில் ஆடு மாடு மேய்க்கணும்ல, அதை தாண்டா இவர் நாட்டில் பண்ணுன்னு சொல்கிறாப்புல, நம்ம 100 ஆடு மேய்ப்போம், இவர் 1000 ஆடு மாடை வச்சு மேய்ச்சி இதில் பொருளாதார வளர்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சரிதான், நம்ம 10 ஆடு விற்றோம்னா காசு இருக்குது, அதையே நாட்டுக்கு பண்ணால் சரியாக தானே இருக்குது. இப்போ படித்தவனுக்கும் படிக்காதவர்களுக்கான வேலை வாய்ப்பு இதில் உறுதிப்படுத்தப்படுது. படித்த உடனே அடுத்து மருத்துவத்துக்கு போகிறோம், அவர் சொல்லக்கூடியதான் சரியாக தான் இருக்குது. முதல்வர் தொடங்கி ஆமாம் முதலமைச்சர் தான் ஆடுறாங்க, அவங்க கண்ட்ரோலில் தான் வருது, அவங்க ஏன் போய் அரசு மருத்துவமனையில் படுக்கிறது இல்லையே, கம்பவுண்டர் கூட போய் படுக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிறவங்க கூட படுக்க மாட்டாங்க, தனியார் மருத்துவமனைக்கு நோக்கி போகுது. இந்த அரசியலை இதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு பெரிய தெளிவு வந்துச்சு, அப்பயே முடிவுபட்டோம். ஆனால் இது ஆன்லைனில் படிச்சுட்டு இதை புத்தகமாக வாங்கணும்ட்டு எங்கே வாங்கலாம்னு தேடிட்டு இருக்கும்போது கட்சி ஆஃபீஸில் கிடைக்கும்னு ஃபேஸ்புக்கில் இது கிடைக்கும் மேடம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கட்சியினுடைய அலுவலகத்துக்கு வர்றேன். சூர்யான்னு ஒருத்தர் இருந்தாப்புல, அவர்கிட்ட இந்த புத்தகம் வாங்க போனேன், 250 ரூபா, சரியாக 500 ரூபா எடுத்துகிட்டு போய் காலைலக்கெல்லாம் சாப்பிட்லாம் இல்லை, ஏன்னா எவ்வளோ வரும்னு தெரியாது புத்தகம், ஆனால் 200 ரூபா சொல்லிட்டாங்க, 250 ரூபா சொல்லிட்டாங்க, கூட இருந்தால் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலைல 6 மணிக்கு நான் பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு 500 ரூபா பத்திரமா வச்சுக்கிட்டு பஸ் ஏறி போரூர் வந்து போரூர் ராமச்சந்திரா இருக்கு இல்லையா, அங்கதான் இறங்குவேன். சின்ன போரூர்னா அட்ரஸ் எனக்கு தெரியாது, போரூர் ராமச்சந்திரா வந்து பாலம் இறங்கி அப்படியே சின்ன போரூர் அந்த ஆக்சிஸ் பேங்க் வழியா சுற்றி ஏன்னா முறையாக நான் அலுவலகம் வரும்போது சாலை ஓரம் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளை பார்த்து தான் அந்த பக்கம் அலுவலகம் இருக்கும் போல கேட்டு சுவரொட்டியை பார்த்து வர்றீங்க. ஆமா, திலீபனுடைய சுவரொட்டி ஒட்டியிருக்கு அன்னைக்கு, அண்ணனை பார்த்து அவனு பெரும் கனவோடு வந்துகிட்டு அந்த சாலைகளில் ஒட்ட வந்து அந்த லட்சுமி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதை சுற்றி அப்படியே ஒருத்தரை கேட்டு இப்படி போன்றாங்க, அந்த போஸ்ட் ஒட்டிருக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும், கட்சி இங்கே தான் கட்சி ஆஃபீஸ் இருக்குன்னு அந்த வழித்தட ஞாபகம் இருந்தனால எப்பொழுதுமே நான் போரூர் ராமச்சந்திரா கிட்ட இறங்கி அங்கே இருந்து நடத்தியே வருவேன். ஏன்னா இது சின்ன போரூர் வலசவாக்கம் வடப்பள்ளி அப்பெல்லாம் நமக்கு தெரியாது. சென்னையில நமக்கு சென்னை அப்படின்னா என்ன, மெரினா கடற்கரை இருக்கும், எம்ஜிஆர் சமாதி இருக்கும், அதை தாண்டி இங்கே கட்சி ஆஃபீஸ் இருக்கு, கட்சி ஆஃபீஸ்னா என்ன நமக்கு ஒன்றும் தெரியாது. அப்படியே கிளம்பி வர்றோம், அந்த நடந்தே வந்து அலுவலகத்தில் வந்து சூர்யான்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ இல்லை, அவர் ஆட்சி வரை அவர்கிட்ட 250 ரூபா கொடுத்து வாங்கிட்டு சாப்பிடலாம், நீ பொழுது முழுக்க சாப்பிடல, வீட்டில் ரூமில் போய் தான் சாப்பிடணும், சமைச்சு வச்சிருக்கணும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு காலைல வடிச்சு வச்சு தோற்ற வச்சுட்டு வந்து இந்த புத்தகத்தை வாங்கும் பொழுது இடுமானம் காத்தி மேலே இருந்தார். அண்ணங்கிட்ட கையெழுத்து வாங்கணும் யோசனை பண்ணிக்கிட்டு வந்தோம். அப்புறமா தான் இவர் போனார், காத்து என்ன யூடியூப்ல பேசுகிறாள், சரி விட்ட கையெழுத்து வாங்கணும்னு போய் கதவை தட்டி, ஏன்னா அன்னைக்கு குடும்ப பசியோட காலைல சாப்பிடல வந்து தள்ளாட நிற்கிறோம், இடுமானம் காத்தி நான் யாருன்னு தெரியாது, சரி வந்து தம்பி வாங்க எங்கே வந்தீங்க, அவர் சாப்பிட வந்தாப்புல, வாங்க எந்த ஊர், அந்த மாதிரி அரியலூர்னே அப்படின்னு, சும்மா வந்தீங்களா, ஆமாம் கட்சியாக பாட்டு புத்தகம் வாங்கிட்டு போகலாம் வந்தேன், அப்படியா சாப்பிட்டீங்களா, இல்லை வாங்க சாப்பிடுங்க வாங்க சாப்பிடணும்,
என்ன நம்மளை கிராஸ் பண்ணி எத்தனையோ பேர் போனாங்க, ஒருத்தன் சாப்பிட சொல்லி இவர் சாப்பிட சொல்கிறாரு, என்ன யோசனையாக இருக்குது, தயக்கம், பெரிய தயக்கங்கள் இருக்குது. திடீர்னு சாப்பிட சொல்கிறாங்களே பொண்ணு. உள்ளே போனால் கோழிக்கறி, அப்புறம் இன்னொரு கறி ஒன்று இருந்தது, மாட்டுக்கறி. உள்ளே போயிட்டு வாங்க தம்பின்னு கையோட உரிமையோட கொண்டு போய் தட்டை கழுவி வச்சு சாப்பிடும் தம்பி சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு பெருமூச்சு ஃபுல் சோறு. ஏன்னா முதல் நாள் நைட்டு சாப்பிடல, மறுநாள் காலைல சாப்பிடல, திரும்ப மதியம் சாப்பிட்றோம். சாப்பிட்டு ஒரு இது முடிச்சு விட்டு சரி புத்தகத்தை வாங்கிட்டு இவர் யாருன்னு விசாரிக்கிறேன், இடுமான கார்த்தி யூடியூப்ல பேசுகிறா அப்படின்னு. ஓ அவர் தான் இவரா அப்படின்ட்டு போய் அவர் அறையை தட்டுறேன். அவர் டைப் படிச்சுக்கிட்ட இப்போ அண்ணன் பேச்சு கேட்டுக்கிட்ட டைப் படிச்சுக்கிட்ட போல. அவர் தான் எங்கள் தேசம் புதியதொரு தேசத்துக்கு வந்து இது பண்ணுற வடிவம் ஆசிரியர், எல்லா வேலையும் பார்க்குறது. டப்புன்னு சந்தேங்க. அதாவது ஒரு பழைய கம்ப்யூட்டர் இப்போ தான் மாற்றினார், ஒரு வருஷம் முடியாது. அது வரைக்கும் அவர் போட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு டக்குன்னு சந்தேகம். உள்ள எதுவும் டைப்பிங் கிளாஸ் நடத்தாங்களா அப்படின்னு கதவை தட்டி அப்படி திறந்தேன். தம்பி வாங்க தம்பி அப்படின்னா, புத்தகத்தில் ஒரு கையெழுத்து போடுங்கண்ணா. ஏன்னா முதல்ல ஒரு கட்சி ஆஃபீஸில் ஒருத்தரை பார்க்குறோம், அதுவும் அவர் வேறு சாப்பாடு வேறு போட்டிருக்காரு தாண்டி அவர் மேடையில் பேசக்கூடிய ஒரு ஆள். சரி, பேசக்கூடிய ஒரு ஆள். அப்போ வந்து பொறுப்பாளர் அதெல்லாம் இல்லை, ஒரு கட்சியில் முக்கியமான புள்ளியாக தான் பேச விடுவாங்க மேடையில். இப்போ ஒரு முக்கியமான புள்ளி, சரி கையெழுத்து வாங்கிட்டு போவோம், முறை வந்துட்டோம், புத்தகம் வாங்கிட்டோம், அது படித்து பெருமையோடு வாங்கிட்டோம், ஒரு வரலாற்று நினைவாக இருக்கட்டும்னு இடுமானங்கத்தை அவர் யோசிக்கிறாரு. இல்லை அண்ணன் கையெழுத்து தான் போட்டு தம்பி எதில் போகிறதுன்னு சொல்லி அப்படி முதல் பக்கத்தில் எடுத்து 2ஆம் பக்கத்தில் இடுமான காத்துன்னு ஒரு கீரல் போட்டு கழிச்சு கொடுத்தாப்புல. அதை அப்படியே எப்படி திறந்து வந்து பார்த்து மோந்து பார்க்குறது. பஸ்ஸுக்குள்ளே போகும்போது பஸ்ஸில் திரும்ப எப்படி பாருங்கள், திரும்ப பஸ் எங்கே ஏறுறதுன்னு லட்சுமி பஸ் ஸ்டாண்டு போங்க. நாங்கள் அப்படி வந்து பேருந்தில் ஏறி 22 ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு இந்த புத்தகத்தை திறந்து இப்படி மோந்து பார்க்குறது. ஏன்னா அப்போ கொடுக்கும்போது சுற்றுச்சூழல் பாசனோட ஒரு துணிப்பை ஒன்று கொடுத்தாங்க, அதுக்குள்ளே வச்சு தான் கொடுத்தாப்புல. அப்படி திறந்து அப்படி மோந்து பார்த்தேன், திரும்ப உள்ளே வச்சேன், திரும்ப எடுத்து மோந்து பார்த்தேன், புத்தகத்தை அப்படியே படித்தேன். ஒரு புதிய காதல் கவிதை எழுதி வச்சு நம்ம படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டேன். கண்டக்டர் அப்படியே பார்த்தாப்புல டிக்கெட் கொடுக்குறது. சீமான் கட்சியா அப்படின்னு அப்படின்னு ஒரு தயக்கம். சீமான் கட்சினா ரொம்ப தீவிரவாத இருந்துச்சு நம்ம பார்க்குறாங்க. இல்லை அப்படின்னேன். தம்பி நல்ல கட்சி தான், தைரியமாக சொல்லு சீமான் கட்சியில் இருக்குன்னு. அதெல்லாம் திமுகக்காரன், நான் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன் 2016. தைரியமாக சொல்லுப்பா, அவர் பேசுகிற அரசியல் தான்ப்பா சரி, தைரியமாக எடுத்து வச்சு புத்தகத்தில் படி. எவங்க அம்மா திருவள்ளூர் போகிற வரைக்கும் இந்த பஸ்ஸில் ஆள் ஏறினா தான் உண்டு, கூட்டம்லாம் இருக்காது, மதிய வேலை அப்படின்னு சொன்னாரு. சரி எடுத்து வச்சு அப்படியே படிச்சுக்கிட்டே போனது தான் அந்த பயணம். இப்போ இன்னைக்கு வந்து அந்த ஆட்சி வரவிட ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்து அண்ணன் வந்து காணொலியாக கொடுப்பாரு. நான் எதிர்பார்க்கல, புத்தகமாக வெளியிடுவார் எப்பொழுதும் போல, நம்ம வாங்கி படிக்கணும்னு. ஆனால் அண்ணன் எல்லாரும் விடும் தாண்டி ஒரு அட்வான்டேஜாக யோசிப்பார். ஒரு மாற்று சிந்தனைன்றது இன்னைக்கு அவர் சொல்லும்போது சொல்லிட்டாரு. புத்தகமாக கொடுத்தா வாசிப்புகள் குறைஞ்சிருச்சு, வாசிக்கிற தன்மை இல்லை, அதை காணொலியாக உருவாக்கி கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படின்போது எல்லோரும் காணொலிகளை பாருங்க. காணொலிகளை பார்த்துட்டு அப்படியே இந்த புத்தகங்களை நேரம் கிடைக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படிங்க. இந்த புத்தகத்தை படிச்சிட்டிங்கன்னா 2016 அண்ணன் எனக்கு சொன்னதான் நினைவு. இந்த புத்தகத்தை படிச்சுட்ட ஒரு முறை படிச்சுட்டேன்னா இந்த அரசியல் நமக்கு தேவை அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும், இதுலேருந்து மீள மாட்டீங்க அப்படின்னாரு. நான் ஒரு பக்கத்தை படித்து முடிச்சுட்டு ஒரு சிறப்பான முடிவு எடுத்துட்டேன். அண்ணனுக்கான பின்போக்கி போகணும், இந்த அரசியல் நமக்கானது, இது தமிழர்களுக்கான தற்சார்பான அரசியல் முடிவு பண்ணிட்டேன். அதனால் உறவுகள் காணொலியை பார்த்து படிச்சுட்டாங்க கூட தலைமையில் ஒரு சில புத்தகங்கள் இருக்கும், வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படித்து பாருங்கள். சிறந்த அரசியல். நமக்கு அரசியல் தெரிஞ்சால் கூட புத்தகம் வாசிக்கக்கூடியவங்களோ நமக்கு தெரிஞ்சவர்களுக்கோ புத்தகத்தின் மீது ஓரளவு மதிப்பு இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் அந்த புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா, ஏன்னா மதிப்பற்றவன்ட்ட புத்தகம் கொடுத்தீங்கன்னா தூக்கி குப்பையில் போட்டு போயிடுவான். சரி, குப்பைக்கு நீங்கள் குப்பையில் போடுறதும் வீட்டில் சும்மா கிடக்கிறதும் ஒன்று. அதனால் அவர்கள்ட்ட கொடுத்து அந்த அரசியல் அப்படி இப்போ வாசிக்க தெரிஞ்சவங்க அதை வாசித்தாதான் இந்த அரசியல்லாம் இருக்குது அப்படின்னு மற்றவர்கள் கடத்துவாங்க. புத்தகத்தை ஆட்சியினுடைய வரைவை கொடுத்து மற்றவர்களுக்கு இந்த அரசியல் நம்ம. நீங்கள் வந்து ஒரு நல்ல மேடை பேச்சாளர், நீங்கள் மேடையில் பேசிட்டு வந்தபோது உங்களை கூப்பிட்டு நல்லா பேசின தம்பி அப்படின்னு நல்ல பாராட்டி ஊக்கப்படுத்தியது யார்? 3 பேருமே. ஒன்று நீங்கள் முதல்ல நான் அரியலூர் மேடை தான் சொல்ல மாட்டேன், அதுக்கு முன்னே பேசணுன்றது தான் இருக்கும். அதாவது தோழர் தமிழரசன் அவர்கள் செந்தூரை பக்கத்தில் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு கூட்டம் பேசணும். மதியம் 2 மணிக்கு 1 மணிக்கு நான் கலந்தாய்வில் கட்சியினுடைய சிக்கல் குறித்து நான் பேசணும்னு தலைமையில் செயலாளர் செந்திலான்ட்ட போய் சொல்கிறேன், நான் பேசணும். அந்த கூட்டத்தை நீங்கள் தான் ஒருங்கிணைச்சிங்களா? இல்லை மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஒருங்கிணைச்சாங்க. இல்லை நான் போய் பேசணும், மாவட்ட நிர்வாகிகளும் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது, நம்ம இதெல்லாம் கடந்து போகணும், நம்ம பிரச்சனைகள் இருக்கணும்னு நான் பேச போகும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை இங்கே வேணாம், நீ சாயங்காலம் கூட்டத்தில் பேசு அப்படின்னு அவர் சொன்னாங்க. சாயங்காலம் கூட்டத்தில் என்ன பேசுகிறது, சாதிவாரி கணக்கெடுப்பு ஓரளவு தான் தெரியும், என்ன தெரியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாலான உங்களுக்கு தெரியும், பாண்டி இருப்பாங்க, அவர்கிட்ட ஓரளவு படித்தாலும் இன்னும் டீட்டெயில் நமக்கு தெரியணும்னா மற்ற தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும். இப்போ பாலான எப்பொழுதுமே ஒரு அரசியல் அவர் வந்து டிஎன்பிசி படிக்கிறனால பல கட்ட அரசியல் அவருக்கு தெரியும், பல சோர்ஸ் அவர்கிட்ட இருக்கும். அவர்கிட்ட போய் ஒரு சோர்ஸ் கேட்குறேன், அப்போ ஒரு சில சோர்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாப்புல. ஓகே, ஏன்னா முதல் மேடையாக பேச போகிறோம், தப்பாக பேசிடக்கூடாது.
பேச தெரியலன்னா அண்ணன் சொல்ற மாதிரி அமைதியாக இருந்தோம்னா சும்மா அவர்களே இவர்களே போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு அந்த அச்சம் இருக்கு. நம்ம அவர்களே இவர்களே பார்த்து வீடியோ பார்த்து நம்மளை கத்துனாலும் கத்துறாரு. அதனால என்ன பேசணுமோ எவ்வளோ பேசணுமோ 2 நிமிஷம் 3 நிமிஷம் சரியான தரவுகளோட பேசிட்டு வந்துடணும் அப்படின்ற எண்ணத்தில் படிச்சுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவான இது வேணுமே. அண்ணன்கிட்ட போய் கேட்குறேன், பாலாண்ணன் இந்த மாதிரி இருக்குது, அப்படி சாதியாக இருக்கணுங்கிறப்ப இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, இந்த வழக்குகள் மாறிச்சு 10.5 குறித்துலாம் பேசும்பொழுது சொன்னார். மேடையில் போய் பெரிய நடுக்கம், என்ன பண்ணுறது அப்படின்னா, சரி இன்னும் எல்லாரும் இருக்காங்க எதாக இருந்தாலும் பார்த்துக்குறோம் அப்படின்னு இந்த மேடையை பேசிட்டு வந்தோடனே நீங்கள் என்ன கட்டி பிடிச்சிட்டிங்க, சிறப்பாக பேசின தம்பி அப்படின்னு. அப்புறம் முத்துப்பாண்டியனை மனுஷன் மொத்தம் கொடுத்துட்டாப்புல, கார்த்தி என்ன விடுமானங்கிறது கட்டி பிடிச்சால, சிறப்பாக பேசுன தம்பி, இதே போல் பேசு, பயப்படாத தெளிவாக பேசு, நம்ம கொள்கையில் கொண்டு போய் நம்ம தான் சரியான பாதையில் கொண்டு போகணும். புரியுது. அந்த மேடைகள் தான். ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. இப்போ உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? கடைசி நாட்களில் காசு பணம்னு கொண்டு வருவாங்க, சங்கிலி இப்போ ஒன்று கொண்டு வருவாங்க, எல்லாத்தையும் வாங்கிங்க. நான் வந்து நீங்கள் காசு வாங்காதீங்க, காசு வாங்குறது தப்பு அப்படின்லாம் நான் சொல்லலை. காசை வாங்கிக்கிங்க, நம்ம வீட்டு காசு தான், நீங்களும் அதான் சொல்கிறீங்க, நம்ம காசு தானே யாருக்குன்னு. காசை வாங்கிக்கிங்க, ஆனால் அவர்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்குன்னு நினைக்காது. நான் உங்களுக்கு அவங்க 5000 தர்றாங்க, 10,000 தரேன்னு எடப்பாடி சொல்கிறாரு, 5000 கொடுத்துட்டாரு ஐயா ஸ்டாலின். நான் 15,000 கூட கொடுக்குறேன், என்னால் கொடுக்க முடியும். ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய தொகை எவ்வளவு, அரியலூர் சட்டமன்ற தொகுதியிலே எவ்வளவு குடும்ப அட்டைகள் இருக்குன்னு தெரியும், ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ கொடுக்கலாம்ன்ற கணக்கும் என்கிட்ட இருக்கு. அதை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நான் ஒரு முன்னுதாரணமாக அவங்களுக்கு இருந்துடக்கூடாது. ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய காசை வாங்கி வச்சுக்கோங்க, நீங்கள் காசை வாங்காதீங்க, குற்றம் அதெல்லாம் நான் சொல்ல. உங்கள் காசு தான், உங்கள் வரி பணத்தில் கொள்ளையடிச்சதில் 10 ரூபா அடித்தானா அதில் 1 ரூபா 50 பைசா உங்களுக்கு தர்றான், வாங்கி வச்சுக்கோங்க. சிறந்த அரசியலுக்கு வாக்களிங்க. நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ரோடு போட்டு தர்றேன், ஆஸ்பத்திரி கட்டி தர்றேன், உங்களுக்கு நல்ல அரசை அமைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க நிறைவேற்றினாங்களான்னு யோசிங்க. 70 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு சுதந்திரமாகி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னைய வரைக்கும் ஒரு ஊருக்கு ஒரு தண்ணி டேங்கு, ஒரே ஒரு ரோடு போட்டிருப்பாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மண் ரோடு போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு தார் சாலை போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். இது 2 மட்டுமே வளர்ச்சி என்று நீங்கள் நினைக்காது. கிராமப்புற வளர்ச்சியில் நாம் தமிழர் கட்சி செயற்பாட்டு வரவில் அப்படி கொடுத்துருக்குறது. நீங்கள் ஒரு முறை படிச்சிட்டிங்கன்னா இப்படி நம்ம கிராமம் இருந்துடக்கூடாதான்னு நீங்கள் ஒரு முறையாக யோசிப்பீங்க. நீங்கள் கண்ணை மூடி யோசிக்கும் கூட அந்த சிந்தனை உங்களுக்கு தாக்கிட்டே இருக்கும். ஏன் இதெல்லாம் பண்ண முடியாது, ஏன் பண்ணலை அப்படின்னு. பண்ண முடியுமா, இதெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. சிறந்த அரசியல் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் நாங்கள் வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க. நான் உங்கள்கிட்ட எங்கள் காசு இருந்தாலுமே கொடுக்க போகிறதில்ல, உங்கள் பிள்ளைகளுக்கான அரசியலை செய்ய வந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் காசை எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிட்டு சீமான் தம்பி எனக்கு செலுத்துறதாவே, புகழேந்தியாக எனக்கு செலுத்துறதாவே நீங்கள் என்ன வேணும், சீமானுக்கு செலுத்தக்கூடிய சீமான் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு செலுத்துங்க. விவசாய சின்னத்துக்கு செலுத்தணும்ப்பா, இந்த ஓட்டு சீமானுக்கு போகும், சீமான் முதலமைச்சர் ஆனால் இந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் வாக்கு செலுத்துங்க. ஐயோ நான் 2000 வாங்கிட்டேன், 5000 வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு நேர்மையாக இருக்க மாட்டாங்க, அந்த அரசியல்வாதிகள் உங்களுக்கு நேர்மையாக இருக்க மாட்டாங்க. நேர்மையான பிள்ளைகளை நீங்கள் வாழ்த்துங்க, வரவேறுங்க. ஒன்றே ஒன்று தான் கடைசியாக நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நல்லவனாக இரு, உத்தமனாக இரு, பொய் சொல்லாத, திருடாத, நல்ல பையனாக வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நல்ல பையனாக இருன்னு சொல்கிறீங்க. அந்த நல்ல பையன்தான் நான். இந்த நல்ல பையனை வளர்த்து ஒரு தூய அரசியலில் கொண்டு போய் சிறந்த அரசியலாக முன்னெடுத்து போகிற சீமான் தான். தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்குமே யோசிக்காதீங்க. தனிப்பட்ட குடும்பங்களில் 1000 இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிக்கல் இருக்கும். அதனால் சீமான் அப்படி பண்ணிட்டாரு அதெல்லாம் இல்லை, நல்லவர் சீமான் அந்த நிலம் தான். ஒருவேளை நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தலை அப்படின்னா உங்கள் பிள்ளைகள் நீங்கள் நல்ல பையனாக இருப்பான்லாம் சொல்லாதீங்க, திருடாதப்பெல்லாம் சொல்லுங்கள், திருடுறான்னு சொல்லு, கொள்ளையிறான்னு சொல்லு, கொலை பண்ணுறான்னு சொல்லு. ஏன் உன் பிள்ளைய மட்டும் நீ நல்லா வளர்த்துக்கணும், நல்லவனாருன்னா நான் நல்லவனாக இருக்கணும், நல்ல அரசியலை கொண்டு வந்து வச்சுட்டு நான் நல்லவராக இருக்கணும். தம்பி உனக்கு என்ன அரசு கொடுக்கல, சிறந்த மருத்துவம் கொடுக்கலையா, உனக்கு நல்ல சாலைகள் கொடுக்கலையா, அரசு உனக்கு என்ன குறை வச்சுது, நீ ஏன் திருட போகிற, ஏன் போய் சொல்கிற, நீதி உனக்கு சரியாக கிடைக்கலையா, உனக்கு நீதி கிடைக்கலையா, உன்னை அச்சுறுத்துக்கிறதா அந்த அரசு அப்படின்னு ஒரு தவறான முன்னோட்டம் இருந்தது அப்படின்னா நீ இதெல்லாம் ஏன் செய்யணும்னு கேட்கலாம். எல்லாமே அநீதிகளுக்கு சுற்றிப்பட்டிருக்கு. நீ போய் எல்லாமே இங்கே சீர்கட்டு போயிருக்கு. அந்த சீர்கட்ட நிலையில் வச்சது நீங்கள் இல்லாதவர்களுக்கு, திருடக்கூடியவர்களுக்கு, பொய் சொல்லக்கூடியவர்களுக்கு, இந்த வளங்களை சுரண்டி தின்னு அவங்க குடும்பம் மட்டுமே வாழணும்னு நினைக்கிறவர்களுக்கு நீங்கள் வாக்கை சேர்த்துட்டு தான் புள்ள நல்லா இருந்தால் போதும், ஒழுக்கமாக இருக்கணும், நல்லவனாக இருந்தால் போதும்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ஊரில் உங்கள் ஒரு பிள்ளை மட்டும் நல்லவனாக இருந்தால் போதாது, இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைகளாக வாழணும். அவன் குடிக்கிறான்ப்பா அவன் பின்னாடி போகாத சொல்லாதீங்க. அந்த மதுக்கடையை மூடுவதற்கு எவன் போகிறானோ அவன் பின்னாடி நீங்கள் போங்க. நல்ல அரசியல் வரும், சிறந்த அரசியலுக்கு வாய்ப்பளிங்க. நாம் தமிழர் கட்சியான விவசாய சின்னத்தில் அரியலூரில் போட்டியிடுற புகழேந்தியாக நீங்கள் எனக்கு வாக்கு செலுத்ததான் என்ன வேணாம், சீமான் கட்சி, சீமானுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துகிறோம், நாடு நலம் பெறும்ன்றதை நீங்கள் நினச்சி வாக்கு செலுத்து. ரொம்ப மகிழ்ச்சி தம்பி.
அரியலூர் சட்டமன்றத்தில் உறுதியாக வந்து அந்த மக்கள் உங்கள் நம்பிக்கைக்குரிய இந்த பேச்சுக்காகவே அவங்க வந்து உங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக நீங்கள் வருவதற்கு சோழன் சொல்வீச்சு சார்பில் மன நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சோழன் சொல்லி வச்சுக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றி, வணக்கம்.